செருப்பு செருப்பு பாரு திமுக வந்து ஆட்சி விட்டு இறங்காம நான் செருப்பே போட மாட்டேன். என்னென்னமோ பேசினாண்டா எப்பா. இன்னைக்கு இன்னைக்கு அப்ப அண்ணாமலை செருப்பு போடுறான்னா அது காரணம் நம்ம தான்டா. இல்ல இவெல்லாம் நான் எப்படி இந்த ஆட்சி போனது யார இந்த சவுக்குலாம் நம்ம காலில் விழணும், இல்லைன்னா காலம் ஃபுல்லா விழுந்து இருப்பான். இப்போ உட்காந்து அவன்லாம் பேசுறான் பேச்சு. அவன்லாம் இங்க பாரு, அவன் வந்து அவனோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே வந்து சவுக்கு ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சியே கடிப்பான். ரூலிங் படி அடிக்கிறதான் அவனோட 100% அவனோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா அவன் பிஜேபி சப்போர்ட் தானே சவுக்கு. யார் பிஜேபி சப்போர்ட்டர்லாம் இல்ல, எலெக்ஷன் மாறுவாயா சீமான் மாதிரி. அவன் வந்து யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டான். அவன் ஆக்சுவலி என்ன பண்ணுவானா, அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும், இது ஒரு குட்டி விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை வந்து பேன பெருமாளாக்கி பில்டப் பண்ணி உட்காந்து 3/4 மணி நேரம் பேசுவான். இல்ல போன வாட்டி வந்துட்டு ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ல அவன் எப்பவுமே மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணுவான். இல்ல அவன் ஒரு 10 வருஷமா பாத்துல ரூலிங் பார்ட்டி அவங்க அடிக்கிறான். பாலா சொன்னதா உண்மை. அவன் ரூலிங் பார்ட்டி யாரோ அவங்க ஏடிஎம்கே 10 வருஷம் ரூலிங்ல இருக்கும்போது திமுக இருக்கும்போது ஏடிஎம்கே இப்போ நம்மள கடிப்பான். இது அவன் எதிர்பார்த்ததான். இப்ப அடுத்தது நம்மளுக்கு கடிக்க வந்துருவான். இல்ல அவனை ரிலீஸ் பண்ணலயும் ஒரு காரணம் இருக்கு. கோர்ட்ல வந்து குண்டாஸ் ரத்து பண்ற அப்பீல் கேட்கல நம்ம முன்னாடியே சத்தமா இருக்கு. அவன் வந்து கோர்ட்ல வந்து அந்த குண்டாஸ வந்து ரத்து பண்ண சொல்லி வந்து கேட்டிருந்தான். நம்ம வந்து சரி நம்ம என்ன பண்ணிட்டோம், அது எதுக்கு அலையோடணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணி விட்டோம். அந்த ரீசன் தான் வெளியே வந்தது. அதுதான் அவனே சொன்னானே நன்றி இப்படின்னா. வெளியில வந்துட்டு எவங்கிட்ட இப்ப காசு வாங்குறதுக்கு பாத்துட்டு இருப்பான். இப்ப என்ன பண்ண தெரியுமா, திமுக கிட்ட காசை வாங்கிட்டு நம்மள வந்து கடிக்க வருவான் திருப்பியும். அவன் எல்லாம் அப்படிதான். டாபிக் டைவர்ட் ஆகுது மாம்சே. புரோக்கரை வந்து அப்புறம் அடிப்போம். என்ன நீங்க ஒரு தேசிய கட்சி தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் சரத் ப்ரோ அவன் 2G சொல்லுவான் பாத்தீங்களா. இப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, விஜய்லாம் பிஜேபி லாம் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டானுங்க ப்ரோ. அவன் விஜய் வந்து எவ்வளவு குடைச்சல் கொடுக்க போறான், அதை கொடுக்க போறான், இவ்வளவு அதை நல்லா கட்டுக்கதையா விடுவான். இப்ப அண்ணாமலை அங்க போனவன தனி கட்சியா வந்துருவாரு. அது அப்படி பிஜேபி விடுவானுங்க அவனுங்க. இப்போ இல்ல அவன் எலிவேட் பண்றான் 2G. இந்த குடி வருமா இவனு அந்த பவர் ரூம் எல்லாம் வந்து பிஜேபி நினைச்சா என்ன வேணா பண்ணுங்க. தமிழ் இந்தியாவில பிஜேபி நினைச்சா என்ன வேணா பண்ணுங்க. இல்ல அவன் அப்படிதான் சொன்னானே. இன்னும் நம்ம தமிழ்நாடு பக்கம் திரும்பல அவனுங்க. திரும்பிட்டானா அவ்வளவுதான், உத்தரவு இல்லாம காலி பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவானுங்க, எலிவேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அண்ணாமலை மட்டும் போயிட்டு ஆளுங்களுக்கு பிரிச்சு எப்படி வாங்கிட்டு வருவான். அவங்க கட்சி ஆளுங்க அவனுங்க எப்படி விடுவாங்க. பிஜேபி எலிவேட் பண்ணானுங்களா. இப்ப அண்ணாமலை வந்து பிஜேபில இருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொன்னதும், ஆமா பிஜேபில ஒரு கட்சியாங்க அப்படிதான். ஆமா 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 நைட் அப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்க. அந்த கட்சியில இருந்தா எப்படிங்க அவர் வளர முடியும். இப்ப வந்தாருன்னா இப்போ ஈஸிங்க. அவருக்கு வந்து விஜய் வந்து ஈஸி டார்கெட். புடியும் தள்ளிரும். நான் ஒரு எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு துப்பு இல்ல இரு முன்னாடி அண்ணன் கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வர சொல்லு. அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட போலாம். இவனு எங்க ஊர்ல அண்ணாமலை யாருன்னே தெரியாது. ஏங்க செல்வகண பத்தி ஃபர்ஸ்ட் ஈஸிட்டு வரட்டோங்க. அப்புறம் என்ன புரியல யாருங்க அது செல்வகணபதி? அண்ணாமலை ஜெயிச்சவங்க இந்த இதுல கோயம்புத்தூர்ல. அவனே இப்படிதான் கேட்பாங்க அண்ணாமலைய. தமிழ்நாட்டுல உள்ள வந்தானா யாரா அண்ணாமலை அப்படின்ட்டு முதல்ல, அப்புறம் தான் பேசுவாங்க. ஓ பிஜேபி கட்சிக்கு இருந்தானோ ஒரு டைம்ல அப்படிம்பாங்க. இவனை தூக்கிட்டு வரானுங்க பாரு, தூக்கிட்டு உட்காந்துட்டு ட்விட்டர்ல பேசிட்டு இருக்கானுங்க 2000 பேர். நமக்கு எங்க மாம்சம் என்டர்டைன்மெண்ட். இப்ப இந்த மாதிரி கிடைச்சாதானே நமக்கு ஒரு இல்ல டர்கே இல்ல. அதுதான் இப்போ ஒரு படிச்சவன்றானுங்க. ஆனா பட்டா நான் வந்து உதயநிதி தோக்கம் கப்பல் போட மாட்டேன், அது சாட்டை எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ். அப்புறம் ஒருவேளை அவங்க என்ன ஒரு முட்டாளா இருப்பாங்க. அவன் இப்பன்ட்டு இல்லைங்க. நீங்க அதாவது நீங்க எல்லாம் அவனை ஃபாலோ பண்ணவே இல்லை. அவன் கிட்டத்தட்ட வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பான், அண்ணாமலை தோசை சுடுறக்கோ இட்லி சுடுறக்கோ வரலீங்கன்னா, நான் வந்து அரசியல்ல வந்து தோசை சுடுறக்கோ இட்லி சுடுறக்கோ வரலீங்கண்ணா அப்படின்ட்டு என்ன பண்ணா 2 நாள் கழிச்சு போய் வீடியோ இருக்குங்க, யூடியூப்ல இருக்குங்க, எடுத்து பாருங்க. அவன்லாம் ஆரம்பிச்சானா என்னென்ன கோமாளித்தனம் பண்ணுவான்னு மட்டும் பாருங்க. சாட்டையில அடிக்கிற மாதிரி ஜோக்கர் பண்ணுங்க அவன்லாம். ஐயா அந்த கோமாளித்தனம் இல்ல அண்ணாமலை ஜோக்கராடா? இல்ல ஆக்சுவலா வந்து அவனை போய் ஏதோ ஸ்பேரிங் போடுறானுங்க தலைவனோட.
இப்ப வரோம். அது ஸ்பேரிங் இருங்க, அந்த ஸ்பேரிங் போடுறவனுங்க எல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது. இந்த டைம் பாஸ் பேஸ் கேட்பானுங்க அவ்வளவுதான். அதை கேட்டு ஸ்பேரிங் போடுறவனுங்க தான், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. தர்கரின் இந்த காமெடி கேளுங்க. ரமேஷ் பாலா ட்வீட் போட்டிருக்கான் போல, நெக்ஸ்ட் சிஎம் எல்லாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டாங்களாம், பாட்டு வச்சு ஓட்டு இவனுக்கு அதுக்கு வேற பயிர் ஏண்டா இல்ல இப்போ இல்ல இல்ல இப்போ இல்ல பாலா, இப்போ மச்சான், இப்போ சொல்ல அவன் சொல்ல ஒரு அவனுங்க. போல் வச்சா இல்ல, அவனோட போல வந்து அஜித் வந்து ஏத்துக்க மாட்டாங்கடா. இல்ல நான் சொல்றேன் அதுதான் பாரு, சொல்றேன். அவன் மேக்சிமம் 3-4% தான். சீமானுக்கும் அவனுக்கும் தான் போட்டி இருக்கும். உனக்கு மாம்சு தெரிய இப்ப மாட்டேங்குது. என்ன மாம்சு நீங்க அவன் நெக்ஸ்ட் சிஎம்னு பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன 3 நாள் டிசப்பாயின்மெண்ட் பண்றீங்க. சீமானெல்லாம் அடுத்த இல்ல எலெக்ஷன் மாம்சு, இருப்பானான்னு பாருங்கடா. என்னடா தடுத்து பண்றீங்க? இவன் இதெல்லாம் நான் இல்ல ரொம்ப இவன் இதெல்லாம் நான் ரொம்ப வன்மையா இல்ல கண்டிக்கிறேங்க. இல்ல இப்படிதாங்க இவன் ஒரு விஜய்க்கும் சொன்னாங்க 3-4%ன்னு. சிஎம் ஆலியாங்க விஜயோட ஒரு அவன் பெரிய ஆளுங்க, அவன் அவன் படிச்சவருங்க. கண்டிப்பா தனியா நிக்க மாட்டான்டா. கூட்டணி தான் நிப்பான். இல்ல பாருங்கடா, wait அவன் பண்ணி. அவன் ஆக்சுவலா வந்து மேக்சிமம் ஒரு 2% ப்ரோ வரதுக்கு அப்படி வாய்ப்பு தனியா இருக்குப்பா. வந்தாலும் அந்த பிஜேபியோட அந்த சாயம் இருக்கும் ப்ரோ, போட மாட்டாங்க. அது நிறைய இருக்கு. அவங்களாம் புரியாம எப்படிதான் அதை கட்சி ஸ்டார்ட் பண்றான்னு தெரியல. அதுதான் நான் ஒன்னே ஒண்ணு, இந்த பேரு என்னதான் வந்தாலும் அவன் வந்து இங்க இந்துத்துவெல்லாம் கொண்டு வந்தானா சங்கி பிராண்ட் தான். மக்கள் எல்லாம் இல்ல போடவே அவனை மாட்டானுங்க, வேஸ்ட் தான். மாம்ச அடுத்த எலெக்ஷனுக்குள்ள குந்தராஞ்சேரி மேடையும் கேவியும் பிரிச்சிருவான். பாமக கூட்டணியில வச்சிருப்பான். இதெல்லாம் நடந்தானே பாரு. ஒண்ணும் கிடையாதுடா விஜயபாலா. அவன் வந்து எதனா கோயிலுக்கு எது, அதுக்கப்புறம் இந்த பிராமின்ஸ்க்கு சாதகமா எதனா பேசினான்னு வச்சுக்கோ, துரத்தி அதுக்குள்ள விட்டுருவாங்க. இதை கேளுங்க. அதுக்குள்ள ஒரு கால் வந்துருச்சு. இது இவனுங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா, என்னமோ வந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொன்னதும் நம்மளாம் வந்து அண்ணாமலையை பத்தி பேசுறாங்க எதையோ அப்படின்ட்டு. அவனை நான் மனுஷனா கூட மதிக்கலடா. நீங்க தேவையில்லாம வந்து நீங்க பேசுறீங்க தான் நீங்க நாங்களே ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் நான் தலைவன் எப்படி சொன்ன மாதிரிதான், மற்றும் பலர். அதை வந்து தர்கரின் என்டிடிவி போட்டிருக்கான். எம்ஜிஆர் வந்து விஜயா, கருணாநிதி இவனா, இல்ல இல்ல புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்க. எம்ஜிஆர் விஜயா, கருணாநிதி அண்ணாமலையா. சரியா ஏய் நதிரு, அதுதான் நம்மளாலே சொல்லிட்டார்ல, 2 பேருக்கு தான் போட்டி. அது வேற அந்த ஆள் வேற சொல்லிட்டே இருக்காரு. மாம்சே, அவன் கரெக்டா மற்றும் சொல்லியிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எவனையா திட்டோம்னா, டேய் கருணாநிதி அவனே, டேய் கருணாநிதி வாடா இங்க, அப்படிதானே திட்டம். கரெக்ட். அண்ணாமலையை கருணாநிதினு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதை விட ஒரு அசி இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப இந்த நேஷனல் நியூஸ் மீடியா எல்லாம் வந்து இப்போ எதுக்கு இப்ப அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுது? பிஜேபி சப்போர்ட் இல்லாம இவனுங்க சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க நேஷனல் மீடியா எல்லாம். அதுதான் எனக்கு என்னன்னா, இது இந்த இவனுக்கு புரியல. இவனுக்கு இப்ப இந்த கட்சி ஆரம்பிக்கிறான்னு உண்மையில ஆரம்பிச்சானா, இவனுக்கு பின்னாடி யாரு இருக்கா? ஒண்ணு திமுக ஒன்னும் கிடையாது மாம்சே. அவன் கட்சி ஆரம்பிச்சானா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு 100 ஜாதி கட்சி இருக்கும், 100-101 வந்து இவனோட ஒரு கட்சி இருக்கும், அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொல்றேன், இவங்க இப்போ அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சது காரணம் என்ன? உட்காந்து சிஎம் ஆகுறது, இவருக்கு ஆட்சி வெறி அப்படிலாம் பேசுறாங்க. அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம், தமிழ்நாடு இன்னைக்கு எங்க போயிருக்குன்னே தெரியாது. சரி, நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இப்ப வந்து இன்னைக்கு இவனுங்க எல்லாம் வந்து ஏதோ பெருமையா பேசிட்டு இருக்கானுங்க, ஸ்டேட் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் எங்கதான் நாங்க தான் நியூஸ்ன்ட்டு. கோயம்புத்தூர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கான் ஒரே ஒருத்தன். அவன் பேரு ஏதோ அவன் பேரு கோயம்புத்தூர்ல இப்ப நின்னா கூட ஜெயிக்க மாட்டான் மாம்சே. அதான் மாம்சே, இப்போ அவன் கோயம்புத்தூர் ஃபுல்லா ஒரே ஒருத்தன் தான் அத்தனை போஸ்ட் ஒட்டியிருக்கான். ஏன்னா கூட நீ கட்சியார் வைக்கிற ஒரு கூட வந்து போஸ்ட்ல பேர் போடுற கூட ஒரு 4 பேர் கூட இல்ல, ஒரே ஒருத்தர் தான் கோயம்புத்தூர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கான். அவனுங்க இங்கதான்டா ஒரு 10-20 ஐடி வந்து உருட்டின்னு இருக்கானுங்க உட்காந்து, இந்த பிஜேபி சப்போர்ட், அந்த அண்ணாமலை சப்போர்ட். இதுல வேற இதுல வேற நம்ம கூட வேற வந்து போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணுமே கேட்கல. கோயம்புத்தூர் ஃபுல்லா இன்னைக்கு வந்து போஸ்ட் ஒட்டியிருக்கானுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டினத ஒரு போஸ்டர் காட்டுங்கடா. உங்களுக்கு போஸ்ட் ஒட்டுறதுக்கு எவனோ ஒருத்தர் இருப்பான்ல, அதை காட்டுங்கடா. ப்ரோ ஒட்டந்து யாரு? எல்லாம் அந்த புரோக்கர் பசங்க தான், அந்த ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க அவனுங்க தான். விஜயபாலா அப்படிதான் நினைச்சேன் நானும். ஆனா வந்து முக்காவாசி சங்கி பஸ்ட் எல்லாம் அவனுக்கு தானே இருக்கானுங்க ஐடி ரஜினி ஃபேன்ஸ். படையப்பா பிஜிஎம் ஏங்க அவனுங்க என்டிகேக்கே சப்போர்ட் பண்ண ஆளுங்க 2026 எலெக்ஷன்ல. ஆமா, அவனுங்கெல்லாம் வந்து இது பேரு நிறைய அவனுங்கெல்லாம் வந்து நூல் தான் எல்லாம் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. அவன் வந்து இங்க வந்து என்னதான் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாலும் மக்கள் போட மாட்டானுங்க. அவனுக்கு சங்கின்னு ஒரு நேம் இருக்கு. சொல்லிக்கிறேன்
2024 எலெக்ஷன்ல கார்த்திக் ரவிவர்மா சொன்னது, அண்ணாமலை கோயம்புத்தூர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் மாடல்னு ஒண்ணு வருமா, 2026 சிஎம்மா, என்ன என்னென்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? நேரம் அண்ணாமலை மட்டும் இருந்தாலும் நாங்க வந்து கொங்கு நாடுன்னு தனியா கேட்டு வாங்கிருப்போம். ஆனா உலகத்திலேயே அவனுக்கு எல்லாம் முதல்ல வந்து அவனுக்குன்னு பிஜேபியில இருந்து ஒரு கூட்டம் இருக்குன்னு எனக்கு இப்பதான்டா தெரியும். பல ஃபேக்கடியில வராங்க. நாங்கெல்லாம் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு சிஎம்ஏ ஆயிட்டோம்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்ப வந்து விஜய் அண்ணாமலைன்றானுங்க பைத்தியக்காரனுங்க, அசிங்கமா இருக்குடா. அதாவது இப்ப பீக்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைச்சாதானே வந்து பெரிய ஆள் ஆக முடியும். அதான் நேத்து அண்ணன் கூட சொன்னாரு, எதுக்கோ சொன்னாரு. அப்புறம் எனக்கு எதுனா ஆச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பான்னு சொன்னா, ஏதோ டைலாக் சொன்னாரு. நிர்வாகம் பொறுப்பு இல்ல, நிர்வாகம் பொறுப்பு இல்ல. இப்ப எனக்கு இல்ல, இப்ப எனக்கு ஒரு டவுட். அண்ணாமலை முன்னாடி வந்து பயங்கரமா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருப்பான், திமுகவை பேசியிருப்பான். இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சானா இப்ப நம்மள எதிர்ப்பு மட்டும் தான் பேசுவோம். அப்பனா வந்து அந்த திமுக எதிர்ப்புங்கிற கொள்கை, அந்த சனாதனத்தை பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் திருப்பி எதுவும் பேச மாட்டான், அப்படிதானே? ஐயோ, அவன் தான் திமுக வீட்டுக்கு போய் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் சைலண்டா போய் எல்லாம் கட்டிங் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் அவன். அவனுக்கு 2 பேரும் அபிஷியலாவே ஜாயின் பண்ண போறானுங்க, பிஜேபியும் அபிஷியலா ஜாயின் பண்ண போறானுங்க, அப்புறம் திமுகவும். இதுக்கப்புறம் எதுக்கு அவங்களுக்கு கட்டணும்? இனிமேல் நம்ம கூட சண்டை போறதை விட முதல்ல நைனார் டீமுக்கு இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுப்பானுங்க வாரல. இவனுங்க எங்க நம்மளே வந்து சண்டை போடுறாங்க. நைனாருக்கும் இப்ப டீம் இருக்கா? இப்படியே உசுப்பேத்தி நீங்களே கணக்கு கொடுக்க. நைனாரே வன்மையா கண்டிப்பாடா. அண்ணாமலை இருக்கும்போது கட்சி பொறுப்பு வாங்கிட்டு உள்ள வந்தானுங்க, இப்ப நைனார் பக்கம் போயிட்டானுங்க அவனுங்க. நண்பர்களே, அதுதான் நான் சொல்றேன், நம்மளுக்கு இல்ல நஜீரே, நம்மளுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. டிஎம்கே மட்டும்தான் நம்மளுக்கு, மத்தவங்க இது பண்ணிக்காத. ஆமாயா, அவங்க சப்போர்ட்ல தானே ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இப்ப அவங்க கூட்டணி கட்சிகளோட அப்ப அப்படிதான் பேசுவீங்க. கரெக்ட் தான். ஏண்டா பைத்தியம், இல்ல அந்த கூட்டணி கட்சிக்காரனே சொல்லிட்டான் நாங்க தனி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனே திமுக கிடைச்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்னடா அப்டேட் இல்ல யாருடா இப்ப இல்ல இவனே நஜீர் யார் பேசுறாங்க? பிஜேபி சப்போர்ட்டர்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. அப்படி இல்ல நீங்க எப்படி எடப்பாடி கூட கூட்டணி வைக்க போறீங்களாமே? உண்மையா பிஜேபி சப்போர்ட்டர்? இல்ல ப்ரோ, இப்போ எடப்பாடி கூட வைக்க போறீங்களா, சசிகலா கூட வைக்க போறீங்க? யாரு கூட வைக்க போறீங்க? நீ பேசி முடி நான் பேசுறேன் ப்ரோ. நீ பேசி முடி நான் பேசுறேன். ராமதாஸ், பெரிய ராமதாஸ் இருக்காருல்ல, அவர் கூட இல்ல நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ வெயிட் எல்லாம் பண்ண வேணாம். அப்படியே முதல்ல 4 பேரும் பேசினா ஒண்ணுமே கேட்காது. முதல்ல தள்ளி நில்றா அசிங்கமா. இப்ப பேசட்டுமா ப்ரோ? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க? டிஎம்கேவோ அவங்க கூட்டணி வச்சுட்டு பிடிக்காதவங்க ஓட்டு போட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு மெஜாரிட்டி அவங்க கட்சிக்காரங்க நீங்க இது பண்ணி இது மக்களுக்கு பண்ற துரோகமா உங்களுக்கு தெரியலையா? சரிடா சங்கி. யோ, நீ சங்கின்றதுனால நீங்க எந்த கஷ்டமும் இல்லையா? நீ நினைக்கிற நீ அப்படி நினைச்சுக்கியா? எனக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. நீ என்ன சொல்லி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இப்ப அதை சொன்னா நான் எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படிலாம் யோசிக்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அந்த கட்சிக்காரங்க இங்க பாரு, உன்னை யாரும் அசிங்கமா பேசல, கெட்ட வார்த்தை பேசல, உடனே வந்து அந்த ஒரு காடை தூக்கிட்டு வராத. அதுதான் சொல்றியா? பேசணும்னா சொல்லு. அதான் இப்ப பேசிட்டு தானே இருக்கேன், கேளு. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்து நாங்க கொடுக்க வேண்டியது இல்ல. நீ ஒரு விமர்சனம் வைக்கிற, அந்தந்த கட்சிக்காரங்களே அதை சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிக்காரனும் சொல்லிட்டாங்க. இரியா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் அந்த கட்சிக்காரங்களே சொல்லிட்டாங்க. நாங்க தனி கட்சி, எங்க கட்சிக்கு எங்க கட்சி சின்னத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே தவிர திமுகக்காக வந்து எங்களுக்கு ஒன்றும் ஓட்டு போடல. எங்க ஓட்டை வந்து நீங்க திமுக ஓட்டா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இப்ப வந்து விஜய் வந்து திமுகவை தான் தீய சக்தினாரே தவிர திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை வந்து என்னையாவது வந்து பேசினாரா? காசு வாங்கிட்டு இருக்கேன்னு ராகுல காங்கிரஸ் கட்சி பத்தி எதுவுமே சொல்லலையோ? காங்கிரஸ் வந்து தீய சக்தின்னு அவர் சொன்னாரா? காசு வாங்கிட்டு ப்ரோ என்ன கூட பேசுற நீ? காங்கிரஸ் காசு வாங்கிட்டு இங்க இது பண்றாங்க. அவர் காங்கிரஸ் சொல்லல. நாங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல பிஜேபி சப்போர்ட்டர் அண்ணாமலை சப்போர்ட்டர் ரெண்டு கேட்ட மாதிரி
போட்டோ நீ வந்து அண்ணாமலை போட்டோ நான் வச்சிருக்க, பேச தெரியுடா, நீ பிஜேபி முதல்ல யார் சப்போர்ட் அங்க சப்போர்ட்? வச்சிருக்க. முதல்ல ஏய் என்ன யாரு சப்போர்டர் நீ இல்ல சொல்லு. நான் உனக்கு கேக்குறேன். பல்லு இல்ல இல்ல படாத ஏய் எடப்பாடி இராரா முதல்ல பிஜேபி சப்போர்ட்டரா இருந்தா தள்ளி நில்லு சரியா? டேய் இராரா நதிரே ஒரு நிமிஷம். பிஜேபி சப்போர்ட்டரா இருந்தா பிஜேபி சப்போர்ட்டரா இருந்தா 2 அடி தள்ளி நில்லு. அண்ணாமலை சப்போர்ட்டரா 10 அடி தள்ளி நில்லு. ஏன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சதே இல்லை நீ சரியா? எலெக்ஷன்ல ஜெயிச்சதே இல்லையா? போன டைம் 4 இந்த டைம் 1 யார் ஜெயிச்சாங்க? என்ன ப்ரோ அரசியலே தெரியாம பேசுற? அரசியலே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. போன டைம் ஏண்டா இல்ல இல்ல ஒரே நிமிஷம்டா. போன டைம் 4 இந்த டைம் 1 பெருமையான விஷயம் பேசிட்டு இருக்கேன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒண்ணு ஒரு நிமிஷம் இரு. எப்படா முதல்ல 4 ஜெயிச்சாங்க? 2024 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையாடா இவங்க எம்பிஎல்னு? எப்ப 4 சீட்டு ஜெயிச்சாங்க? அது கூட போன வாட்டி 4 கூட வச்சுக்கோ, இந்த வாட்டி 1 தான்டா ஜெயிச்சு. கேக்குறேன் எப்ப 4 ஜெயிச்சாங்க? அவன் எம்எல்ஏ பேசுறான் மச்சான் 2021. ஒரே ஒரு டவுட் ப்ரோ, நீங்க பேச விடாம பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே ஒரே நிமிஷம் தம்பி மாம்ஸ் இருங்க. சரி நீ 2021 போன, 2021 அண்ணாமலை ஜெயிச்சாராப்பா? 29 எல்லாரும் கேக்கதா கேக்குறீங்க, பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்க. பதில் சொல்றது கிடையாதுடா, பதில் சொல்ல. ஒரே நிமிஷம் அவன் பேசுறது கேக்கலடா. இதுதான் பாசிசம் வாங்களோ? இதுதான் பாசிசமா ப்ரோ? தம்பி நீ வந்து 4 சீட்டு ஜெயிச்சுன்னு சொன்னியா, அந்த 4 சீட்ல ஒன்னாச்சும் அண்ணாமலை ஜெயிச்சாராப்பா? இப்ப பதில் சொல்லலாமா ப்ரோ? சொல்லு. அப்புறம் கேப்பா குறுக்க வராதீங்க. ஓகே 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 குறுக்க வர. இப்ப நீங்க சொல்றீங்க அண்ணாமலை அப்படி என்ன முடிஞ்சா பதில் சொல்றா மயிறு. யாரோ ஒருத்தர் அசிங்கமெல்லாம் பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, நான் கரெக்டா பேசுவோம். இதானே இப்ப நான் அதெல்லாம் சொன்னேன். தம்பி நீ பதில் சொல்லு. யாரும் திட்ட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். பதில் சொல்லு. என்னையா பேசும்போது எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. தம்பி ஏதோ பெரிய பதில் சொல்ல போறாரு. 4 சீட்டு ஜெயிச்சாருன்னாரு. 4 சீட்டுல ஜெயிச்சப்ப அண்ணாமலை ஜெயிச்சாரான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். சொல்லு. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? தமிழ்நாட்டுல ஒண்ணுமே ஜெயிக்காம நீங்க எல்லாம் வந்து பேசி ஒருத்தர் கேட்டார்ல, அதுக்கு பதில் சொன்னாத. கரண்ட் பாலிடிக்ஸ் பேசுங்க. ஆயிருச்சுப்பா தம்பி. நீ வந்து அதெல்லாம் விடுறா. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரே நிமிஷம் பேசுறியா? இல்ல ப்ரோ முதல்ல ஒரே நிமிஷம் தான். அவனை பேசுறத ஒழுங்கா பேச சொல்றா. எதனா துப்பிட்டாவது பேசுறான். நீங்க 4 பேர் அதாவது இந்த மாதிரி பேசுவோம், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அது உங்களுடைய தரத்தை காட்டுது. இரு நீ பேசுறது உண்மையாலுமே கேட்கல, கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நீ பேசுறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இவர்கிட்ட கேட்டுறேன். என்னன்னா இப்போ அண்ணாமலை எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போயும் இது காங்கிரஸோட ஓட்டு கம்மியா வாங்கியிருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஓவரால் காங்கிரஸ் ஓட்டு அதிகம், 2 பேருமே ஒரே ஈக்குவல் அமௌண்டான இடத்துல தான் நின்று இருக்கீங்க. அப்படி இருந்தும் நீங்க வந்துகிட்டு ராகுல் காந்தி பிரச்சாரம் வராம அண்ணாமலை எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போய் நீங்க ஓட்டு கம்மியா வாங்கியிருக்கீங்க. இப்ப நான் நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுறேன். லைனா கொஞ்சம் டைம் தாங்க, எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட இதுக்கும் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி இன்னும் பதில் சொல்ல. மக்கள் திருப்பி எதிராக நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு ஓட்டு மக்களுக்கு எதிரான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். 2வது காங்கிரஸ் கூட்டணி கட்சி அதெல்லாம் சொன்னாங்களா? இருங்க தம்பி இங்க பாரு, நீ சும்மா இங்க வேற ஏதோ ஒன்று பேசிட்டே போவெல்லாம் கேட்டுலாம் இருக்க முடியாது. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைச்சிருக்குன்னா சரி சொல்லு, யாருதான் ஆட்சி அமைச்சிருக்கலாம் சொல்லு. இப்ப யார் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லு ஃபர்ஸ்ட், அதுக்கு பதில் சொல்லு. மக்கள் தீர்ப்பு யாருக்கு கொடுத்தாங்க, யார் ஆட்சி அமைக்கலாம்? எடப்பாடி சிஎம். ஏன்டா சீமானுக்கு ஈக்குவலா இருக்கிற நீங்க வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைச்சேன்னு சொன்னல. என்ன மக்கள் வந்து யாருக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க, நாங்க என்ன எதிராக ஆட்சி அமைச்சிட்டோம் சொல்லு தம்பி. இந்த சிரிக்கை இந்த ஸ்மைலி போடுறதோட போட்டு விளையாடாதீங்க. என்னையா சின்ன பசங்க மாதிரி மியூட் போட்டு விளையாடுறீங்க? ஆமாயா, 4 பேர் பேசினா எல்லாத்துக்கும் மியூட் தான் போட முடியும். நான் பேசுன்னு சொன்னா என்ன நீங்க பேசுறீங்க? யோ நீங்களா மியூட் போடுறீங்க, அப்புறம் என்ன பேச தெரியாதான்றீங்க? ஏண்டா எங்க ஸ்பேஸ்ல வந்து பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. ஏய் இரா பாலா, எங்க ஸ்பேஸ்ல வந்து பேச தகுதி வேணும்டா. ஒரு தகுதி இல்ல. ஓகே ஓகே ப்ரோ, ஜெயிச்சிருக்கோம். ஒரு நிமிஷம். ஏய் இரா முதல்ல டிபி வச்சிருக்கல, அவன் ஒரு சீட் ஜெயிச்சிருக்கானா? எம்பி இருக்கா, எம்எல்ஏ இருக்கா, எங்க ஜெயிச்சிருக்கானா? கவுன்சிலா ஜெயிச்சிருக்கானா? அவன் ஏதாவது ஜெயிச்சிருக்கானா? டொனால்ட் ட்ரம்ப்
பெரிய டொனால்ட் ட்ரம்ப் அளவுக்கு பேசுறீங்களே, அவன் என்ன ஜெயிச்சான், என்ன அப்படியே போட்டு கிழிச்சிட்டான், என்ன கிழிச்சான் சொல்லு பேசுவோம். அவனை மட்டும் மட்டும் பேசு. நீ வந்து இப்ப என்ன பிஜேபி பத்தி பேசக்கூடாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல அசிங்கமா தான் பேசுவீங்களோ? ஓகே, கரெக்டா தான் இல்ல இருக்கு. ஏன்னா நீ வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற. இருடா சாரத்து, இப்ப என்னத்த உன்னை வந்து அசிங்கமா திட்டாங்க? உன்னோட அந்த மவனே இந்த மவனே திட்டினாங்களா? என்ன பேச்சு? டொனால்ட் ட்ரம்பான்னு கேட்டது அசிங்கமா பேசுனதா? இல்லையா, இப்ப நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை டீசெண்டா தான் யூஸ் பண்றேன். அது மாதிரி உங்களால ஏன் யூஸ் பண்ண முடியலன்னு கேக்குறேன் நான். சரிதா? மாதிரியே பேசுறா அண்ணாமலை எப்படி பேசுவானோ அதே மாதிரி மேல இருக்கு அந்த ஒரு ஸ்மைல். இப்ப நீங்க சொல்றீங்களா அண்ணாமலை என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்ட்டு வைக்கிற டெம்ப்ளேட் இதெல்லாம். ஐயோ இப்ப சொன்னா மயிர் வந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சூப்பர் பேசு, அப்படியே பேசு, சூப்பரா இருக்கு பேசு. ஒரு நிமிஷம், இவன் நோக்கம் என்னன்னா நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். நம்ம எல்லாத்தையும் கடுப்பாக்கி விட்டு திட்டு விட்டு போடா. அவனை அனுப்பாத. அண்ணாமலை எப்ப ஜெயிப்பான், கவுன்சிலர் எப்ப ஜெயிப்பான் எனக்கு தேவை. அவனை ஏன்னா அனுப்பிங்க. ஒரே நிமிஷம், ஏன்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான், பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான். கடைசியில வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்களா? பிஜேபி சப்போர்ட்டரா அண்ணாமலை சப்போர்ட்டரா? எனக்கு பதில் சொல்றேன் நானும் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இல்லடா, எனக்கு ஒரு டவுட்ரா. ஐடியா வாங்கி புதுசா வந்துகிற ஃபாலோவர்ஸ் ஏத்த வந்தானா? எதுக்கு ஏத்த வந்தான்னு தெரியல. கமெண்டாச்சு போட்டு போடா. சரி, நாங்க தான் பேச விட மாட்டேங்கிறோம், டேக் பண்ணி கமெண்ட் போடு, இல்ல ஸ்பேஸ்ல கமெண்ட் போடு. ஒரு சீட்டு இல்லடா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவனு சாவடிக்கிறானுங்கடா. இல்லங்க, அவனும் ஜனநாயகத்தை பத்தி பேசுறான். பக்கத்து ஸ்டேட்ல சிஎம் அழைச்சிட்டு இவனுங்க ஆட்சி முடிச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல மக்கள் எதிரா இவருக்கு ஓட்டு போட்டாங்களா? இப்ப அண்ணாமலை சப்போர்ட் ஒருத்தன் போட்டிருக்கான் ட்வீட், அண்ணாமலை சப்போர்ட் எல்லாம் டிவி கேக்கு தான் போட்டோன்னு. ஐயோ கடவுளே, யாரா இவனுங்க? நான் என்ன கேக்குறேன், உங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் நீங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டுருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான்டா. ஏன்டா அப்ப போட மாட்டீங்க? 2021 ஏன்டா போடல? 24 ஏன்டா போடல? அப்படிப்பட்ட கட்சி பிஜேபியே வெளியே துரத்துதுன்னா எந்த நிலைமையில இருப்பான்? அரவக்குறிச்சியில இளங்கோ நினைக்கிறேன், அந்த ஆள்கிட்ட தோத்து போனான். என்ன சொன்ன இவன் தோத்து போனது எல்லாமே இந்த ஓஎஸ் பாபு மாதிரி. அந்த டைம்ல அது என்னது கலா மாஸ்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பானுங்க. அதெல்லாம் இல்லடா, மேல அந்த டைட்டில்ல கோட்ன்ற ஸ்மைலி ஒரு தகுதி உள்ளவனுக்கு போடணும்டா. ஏன்டா இப்படி போடுறீங்க? அதெல்லாம் பக்கத்துல வந்து பாருங்க, இது கரிஸ் இது போட்டிருக்கோம், சிம்பிள் போட்டு மட்டன் ஷீக் கபாப். அத பாக்கலையே நீங்க யாரும்? நேரம் வந்துட வேண்டியது. கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா அப்படிதான்டா கிடைப்போம். அழுகுங்க உட்கார்ந்து. கடைசி இவனுங்க கட்சி ஆரம்பிக்கிறதே நம்ம ஜெகப்புல வந்து எதுவுமே கிடையாது. இல்ல பாலா, இதேதான் நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி இதேதான் நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி போய் கேட்டாரு, ஜெயிச்சிடுவாங்க, ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களை நான் ஒரு கன்சிடரே பண்ணுவோம் அப்பெல்லாம் பேசுறேன். ஏன்னா நீ வந்து கட்சியா ஆரம்பிக்கல, உன்னை எப்பறம் வச்சு வைப்பேன் காலுக்கு கீழே கால் கூட இல்ல சரத்து நைட் டைம் பாஸ் பேசுக்கு போய் சும்மா ஃபன் பண்ணுவாங்க. அவன் பிளாக் பண்ணிட்டான். பிளாக் பண்ணி வச்சிருக்காயா? எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். இனிமேல் இல்லடா, இனிமேல் ஃபன்னா இருக்கும். அவன் கரெக்டா வந்து எங்க 2 பேர்த்தையுமே பிளாக் பண்ணி வச்சிட்டான். 3 மதிரியும் பிளாக் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். 3 பேர்த்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். பாஸ் வந்திருக்காரு. பாஸ் சொல்லுங்க பாஸ், என்ன உங்க கருத்து என்ன அண்ணாமலை பத்தி? யார் பாஸ்? எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் காட்டிட்டே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது காட்டுதாரா? எனக்கு ரிக்வெஸ்டே காட்டுது. அப்போ என்ன ஆர்ஜே பாலாஜி அண்ணனை போய் மீட் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம தான் தமிழ்நாடு அவ்வளவுதான் எல்லாம் மீட் பண்றது. அண்ணாமலையே நம்ம கல்யாணம் விழணும்.
டேய் அவன் வந்திருக்கான்டா அண்ணாமலை நம்ம காலில் தான் bro. டேய் அவன் வந்திருக்கான்டா அவன மச்சான் அவன மேல அவன மேல ஏய், மேல ஏத்து மேல ஏத்து மேல ஏத்து. திட்டாதீங்கப்பா திட்டாதீங்க. டேய் அவன் பதில் நான் என்ன பண்றேன் அவன் அவனை யாரும் அவன் நார்மலா வந்து நக்கலா பேசினாலே அவன் திட்டுறதுன்றாடா. மாம்சே இல்ல, இல்ல. அவன் தம்பி வந்ததுமே வந்து சரி தம்பி பேசு நாங்க இப்படி பண்ண கூடாது. நாங்க பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கோம்ல. நீ இப்பதானே என்ன எல்கேஜி சேர்ந்திருக்க, எல்கேஜி சேர்ந்திருக்கல. வெயிட் பண்ணு என்ன மாம்சி பேசினாவே திட்டுறேங்கிறான். இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அவனே கேட்போம். சரி அவன் ஏதோ சொல்ற தம்பி. நீ கேள்வி இரு மாம்ச அவன் இரு சார் அவன் என் ஃப்ரெண்டு தான். தயவு செய்து கேட்போங்க வேணாம் பசங்க. என்னடா உனக்கு நல்லதுதான் சொல்ல. நம்ம ஏதோ சொன்னா கூட என்ன இருடா இரு கேட்போங்க. தைரியமா கீழே இறங்கி போயிடு. பசங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் உனக்கு சொல்றேன். நீ கீழே இறங்கிக்க. என்ன திட்டினாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனை இல்லையா? அவங்க தரத்தை காட்ட அவ்வளவுதான். நான் இருக்கேன். டேய் நீ வரதுக்கு முன்னாடி அண்ணாமலையே நான் தானே பிடிச்சுதான்டா தொங்க விட்டுருந்தோம். யாரா இருபாலா அவன் அரசியல் புதுத்துட்டோம். இருந்தாலும் பேசு. ஆனா டிபியை மாத்திட்டு பேசுறா தயவு செஞ்சு. நீ என்ன பண்ண எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க சில டிபி பிடிக்கல ப்ரோ. அதுக்கு என்ன ப்ரோ பண்றது நானு? தம்பி அவர்தான் தமிழ்நாடு சிஎம். தம்பி எல்லாத்துக்கும் மியூட் போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம் அன்மியூட் பண்ணிட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு. இப்போ அண்ணாமலை பிஜேபியில இருந்து ரிசைன் பண்ணிட்டா. அப்படி இப்ப நீ ஏதோ ஒரு முடிவுக்கு வா. நீ எந்த ஸ்டாண்ட் எடுக்க போற ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் அப்பதான் ஒரு கிளாரிட்டியா உன்னை நாங்க வந்து போக்கஸ் பண்ணி நான் அண்ணாமலை அவர் அரசியல் புடிச்சுதான் ப்ரோ நான் பிஜேபி சைடு போனேன். அப்ப நீ என்ன பண்ணு அண்ணாமலை. அப்ப அண்ணாமலை பக்கம் தான் இப்போ பாலா தம்பி பேசுவோம். பிஜேபி சப்போர்ட்டர் இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டா ப்ரோ. இல்ல அரசியல் அறிவை புழுத்து இருங்க குறுக்க வராதீங்க. இப்ப நாங்க வந்து மதவாத கட்சி. ஓகே ஐயுஎம் யாரு? ஓகே ஐயுஎம்எல் யாரு? தம்பி இரு. மைனாரிட்டி காவலர்கள். உங்களது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ப்ரோ. அத கேட்கல. உங்களது இங்க பேரு நாங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ரிலேட்டடா பதில் சொல்லணும். அதை விட்டு போட்டு சம்பந்தமே இல்லாம ஒரே நிமிஷம் புத்திய இல்ல ஒரே நிமிஷம்டா. புத்தி காட்டுறாடா. ஆமா ஐயுஎம்எல் இப்ப வந்து நாங்க என்ன ரிலிஜியஸ் பார்ட்டில சொன்னோம். யாரா சொன்னாங்களா இங்க மச்சான்? நீ ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லு. சொன்னாங்களா? எதுக்கு சம்பந்தமே எல்லாம் அதை கேள்வி கேக்குறான். இங்க பாரு உங்ககிட்ட கேட்டது இருமச்சான். அவன் கிட்ட கேட்டது ஒரு கேள்வி. பிஜேபி சப்போர்ட்டருங்கிறான். அண்ணாமலை போட்டோ வச்சிருக்கான். அண்ணாமலை விலகிட்டான். அவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு சொல்லு. அப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் பேச முடியும். இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லு. ஓகே அன்மியூட் பண்ணு. ஏன்டா எப்பற மதவாதம் எல்லாரும் பேசாதீங்க. டைவர்ட் பண்ணி விடுவான்டா. டைவர்ட் பண்ணாதீங்க. ஒருத்தரா பேசுங்க. நான் உங்களுக்கு கிளாரிட்டி தந்துடுறேன். எனக்கு அண்ணாமலை இப்ப இன்கேஸ் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எனக்கு தெரியல நியூஸ் இன்னும் கன்ஃபார்ம் இப்படிதான் ஓடக்கூடாது. நான் என்ன சொல்லிருக்கேன்? நின்னு அடிவாங்க. அண்ணாமலை சொன்னா அடிக்கிறோமா? சரி அடிக்காதீங்க. டே அண்ணாமலை சொன்னா அடிக்காதீங்க. அவன் பிஜேபி சப்போர்ட்டர். தம்பி நியூஸ் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா நீ என்ன போட்டு சின்ன பசங்க மாதிரி ஏன் ப்ரோ? அண்ணாமலை பாலா ஒரே நிமிஷம். சரி அதை விட நீ எதுக்கு இப்ப முஸ்லீமை கொண்டு வர? ஒரு நிமிஷம் ப்ரோ. அண்ணாமலை ஜெட்டி மாட்டி ஒரு குடி வருமானம் ஒருத்தருக்கான். நேத்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சொல்லும் போதே தெரிய வேணாமா? அடுத்தது நீங்க மத சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. புரியுதா? சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு மத சார்பின்மையா இருப்பீங்க. ஏண்டா சங்கி இப்படி இருக்க? ஒரு நிமிஷம் இங்க பாரு. ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. மத சார்பின்மைனா வந்து நீங்க வந்து அதுக்கு என்ன அர்த்தம் கேளு. நான் உனக்கு பதில் சொல்றேன். நீ வந்து ஹிந்து மக்களை மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணுவ, ஆதரிப்ப. மத்த ரிலீஜியஸ்காரங்களை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தான்காரம்ப, அவங்க எல்லாத்தையும் தீவிரவாதி. சரியா?
இங்க வந்து நாங்க எல்லா ஹிந்துஸையும் நாங்க வந்து ஆதரிப்போம், முஸ்லிம்ஸையும் ஆதரிப்போம், கிறிஸ்டின்ஸையும் ஆதரிப்போம், எல்லா மக்களையும் நாங்க வந்து ஆதரிப்போம். ஓகேவா? இப்ப நாங்க வந்து முஸ்லீம் லீக் கட்சியோட வந்து அவங்கள வந்து நாங்க கூட சேர்த்து ஒரு இது கொடுத்துருக்கோங்கிறக்காக நாங்க என்ன அதுக்குன்னு வந்து டிவிக்கே வந்து ஒரு முஸ்லீம் லீக் கட்சி அப்படின்னு வந்து எங்கேயாவது அறிவிச்சிருக்காங்களா யாராவது? அப்படி சொன்னாதான் நீ வந்து என்னங்கணும், ஏங்க மத நல்லிணக்கம்னு சொல்லிட்டு என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்கங்கணும். அவங்களையும் கூட வச்சிருக்காங்க, சரியா? அவங்களையும் கூட வச்சிருந்திருக்காங்க. இங்க எல்லா மதத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்து மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே கட்சியில இருக்க. இங்க பாரு, இந்த நக்கல் புண்டையா சிரிச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் மொத்தவங்க டென்ஷன் ஆகுதா? அன்மியூட் பண்ண விடுவோம். டென்ஷன் ஆகுதா? நீ கேள்வி கேட்ட சொன்னா அப்புறம் என்ன நக்கல் எப்படி புத்திய காமிச்சான் தெரியுமா? ஐயுஎம்எல் சொல்லிட்டு செல்வி ஒரே நிமிஷம். நான் ஐயுஎம்எல் தப்பு சொல்லல, உங்களை சொன்னேன். அதெல்லாம் இல்ல இரு நீ சொன்ன கான்டெக்ஸ்டுக்கு என்ன மீனிங் சொல்லு. எங்களை மதவாதிங்க நீங்க சொன்னீங்க, அப்ப ஐயுஎம்எல் யாருன்னு கேட்டேன். சிம்பிள். தம்பி, நீ வந்து நீ கட்சியா வந்து பாக்குறக்கும் மக்களா பாக்குறக்கும் வித்தியாசம் இல்லையா? நீ வந்து முஸ்லீமாவே வந்து தீவிரவாதியா பாகிஸ்தான்ல இருந்து வந்தவனுங்க போங்கடான்னு பேசிட்டு இருப்ப. அப்ப நீ யார் சொன்னாங்க ப்ரோ முஸ்லீம்னாலே தீவிரவாதிகள்? யார் சொன்னாங்க? நீங்க தான் சொன்னீங்க. வெயிட் பண்றா நீ. பிஜேபி காரங்க தான்டா சொல்றீங்க. உங்க ஆர்எஸ்எஸ் பாலா இரு ஓவர்லாப் பண்றானுங்க. ஒருத்தரா பேசு. ஓவர்லாப் பண்றான்டா, எல்லாரும் கத்துறான். நான் ஒரு பாயிண்ட் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி சரத்து நீ ஒரு பாயிண்ட் சூப்பரா எடுத்துட்டு வந்தா, ஆனா அதை ஓவர் சைடு கொண்டு போயிட்டேன். ஒரு நிமிஷம் தான். முதல்ல டிவிக்கு லெஃப்ட் விங்னா அவனுக்கு புரியும், அவருக்கு தெரியுதா? அவனுக்கு அண்ணாமலை சப்போர்ட்டர் எப்படி தெரியும்? அவனுக்கு அந்த அளவுக்கு மண்டையில மூளை இருக்காது. டிவிக்கு லெஃப்ட் விங் தெரியுமா ப்ரோ? அது தெரியுதா இல்ல புரியுமா? ஒருத்தரா பதில் சொல்லுங்க. ஒருத்தரா சொல்லு மச்சான். இருடா, சோஷியல் ஜஸ்டிஸ் செகுலரிசம்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா இல்ல புரிய வைக்கணும்? அப்புறம் கிளாஸ் எடுக்கணுமா? இல்ல கிளாஸ் எடு அவனுக்கு தெரியல. டிபில அண்ணாமலை வச்சிருக்கான். டிபி அண்ணாமலை வச்சிருக்கான், அவனுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். அவன் என்னதான் கிளாஸ் எடுத்தாலும் அவா குரூப்டா, அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் தப்பு. ஒரு நிமிஷம். நீ அவன் பண்றதா நீங்களும் பண்றீங்க. சரி இருடா ஃபர்ஸ்ட் அவன் சரி பிஜேபி சப்போர்ட் சொல்லிட்டு எதுடா அண்ணாமலை போட்டு வச்சிருக்க? இதுதான் நான் கேட்க வந்தேன். நீங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டீங்க. அவனுக்கு பேச விடு மாப்ள. நீ நடுவுல வந்திருக்க, மூணாவது தடவை வரான். அவன் பதில் சொல்லணும் எனக்கு. இப்ப எப்படி புளுத்துவான் பாரு, அரசியல் அறிவை எப்படி புளுத்துவான் பாரு. நீ பாரு, சூப்பரா பண்ணுவான், பேசுவான் பாரு. பேசுறா தம்பி. குறுக்க வராதீங்க. நான் சொல்லிடுறேன். எனக்கு அண்ணாமலை பிடிச்சுதான் வந்தா. இன்கேஸ் அண்ணாமலை தனிக்கிச்சு ஆரம்பிச்சாருன்னா நான் அண்ணாமலை சைடு தான் போவேன். ஓகே ஆரம்பிச்சாரு பிஜேபி போட்டிருக்க ப்ரோ இல்ல சரி. இப்ப அபிஷியலா அவர் வந்து வெளியே வந்து இது பண்ணிட்டாரு, கொஞ்சம் காமிங்க ப்ரூஃப் காமிங்க ப்ரோ. அபிஷியலா பண்ணிட்டாரு, ப்ரூஃப் காமிங்க. நான் அவன் நியூஸ்ல போட்டு இருக்கான்டா. நான் போவேன்ட்டேனே மச்சான். ஒரே நிமிஷம் தம்பி, 2 நாளைக்கு நேத்து பிஜேபி சப்போர்ட் ஐயா, ஒரே ஒரு கேள்வி. நீங்க அண்ணாமலை புடிச்சு போங்க, ஓகே, வேணாம்லாம் சொல்ல. என்ன ஐடியாலஜி அண்ணாமலைக்கு? என்ன ஐடியாலஜி அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ பிஜேபி எல்லாருக்கும் ஈக்குவலா நடத்தணும். இதுக்கு மேல மரியாதை கிடையாது. அவன் என்னடா பிஜேபி எல்லாத்தையும் ஈக்குவலா நடத்துவான்னு பேசிட்டு இருக்கான். எல்லாம் பாத்துட்டு சும்மா கொண்டிருக்கீங்க. செருப்புஞ்சோயின்னு சொல்லிடுறேன் மைராண்டிட்ட. அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பிஜேபி தான் தமிழ்நாட்டுல ஏஜேபியா மாறுது, அண்ணாமலை ஜனதா பார்ட்டியா மாறுது. நாங்க சொல்லுப்பா. இப்போ நீங்க சொல்றீங்க நெஃப்டிங். இப்போ நீங்க பண்ண மொத்த விஜய் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணது மொத்தமே மைனாரிட்டி அபிஸ்மென்ட் பாலிடிக்ஸ். விஜய்னு சொல்லக்கூடாது, மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு சொல்லணும். சொல்லு, அந்த மாதிரி சொல்லி பேசு.
முதலமைச்சர் இது சொல்லணும் பேர் இங்க. தான் பாசிசமோ? பாசிசம்லாம் இல்லடா, அது நாங்க சொல்றத நீ சொன்னா எக்ஸ்பிரஸ்ல பேசலாம், அவனுக்கு இடம் தருவேன், என்ன பேச விட மாட்டேன். இது பேர் தான் ப்ரோ பாசிசம். விஜய் சொன்னதை விஜய் பேசு. தான் ப்ரோ அவர் பேர். அதுல ஜோசப் விஜய், சி ஜோசப் விஜய் சொல்லு, அதான் அவர் பேரு சொல்லு. அது ஆரம்பிச்ச உடனே நீங்க தானே சொல்லி சிரிப்புல தனமா இருக்குது. நான் மாஸ்டர் செருப்புல் சொன்னதை பேசுறா, சிரிப்புள்ள எருப்புள்ளன்ட்டு பேசுறா. இல்ல மான்சர் ப்ரோ ஒரு சிலது இப்ப சொன்னார்ல, அதனால ஒரு சிலது கேட்டுக்கிறேன். நீங்க மைனாரிட்டி மாஸ்டர் ப்ரோ கேட்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானே. என்னடா கேட்டீங்க? எத்தனை டைம் தான் சொல்றது? என்னடா கேட்டீங்க? எதனா சொல்லல நானு. என்ன கேட்டீங்க கேளு. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசினா அப்படியே வந்து மச்சான் மயிருன்னு அதுக்கு வந்து அபியூஸ் பண்றாங்கன்னுட்டாண்டா. இப்ப வந்து வாடா போடாங்கன்னா இவனை என்னடா பண்ணலாம் அவனை? ஆமா, இப்ப நீ மரியாதை கொடு, அண்ணான்னு சொல்லு. கால் மீ ப்ரோ. ஹியர் ஆஃப்டர் யூ ஸ்பீக். மனோவா சொன்னையா? மனோ தெரியும். எந்த மயிறு தெரிஞ்சாலும் நீ வேற எங்கேயே வச்சுக்கோ. இந்த ஸ்பேஸ்ல என்ன மயிருக்கு நீ வந்து டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு சரி அநியாயம் பண்றீங்கடா. அவன் அரசியல் அறிவை புளுத்துட்டா. மான்சா ப்ரோ எனக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு எனக்கு பிரச்சனைடா. சி ஜோசப் விஜய் சொல்லி பேசுறா. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் சொல்லி முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் சொல்றேன். எனக்கு என்ன பேசுடா. அப்படி இல்ல, மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் சொல்லி பேசு. டேய் சரட்டே மியூட் போடாதடா, காண்டாகுது. சரி ஓகே நீங்க எல்லாம் அமைதியா இருங்க गाइस. சரட்டே உன்னை செருப்பால் அடிப்பேன். அப்ப தளபதி யாரு? உங்க நைனாவா ஒருத்த கூப்பிட்டாரு, அதையும் சேர்த்து. சரி அது என் மச்சான் சிக்கன் 65 குடு நம்பர், அதையும் சேர்த்து சொல்றா. அது கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்க அப்படிதானே? ரேவந்த் ரேவந்த் மயிரு எனக்கு பதில் சொல்லுங்க. கரெக்ட்டா கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க அப்படிதானே? இருடா, எங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து நாங்க முடிச்சிட்டு வரோம். மூடிட்டு என்ன ப்ரோ? என்ன ரேவந்த் மாமே, நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்ன வெறும் தளபதிங்கிற, அப்புறம் தலைவர் எங்க போறது? தலைவர்லாம் வேணாம், தலைவர் வேணாம், அது அருவருப்பா இருக்கு. எனக்கு வேணும், எல்லாரும் பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி गाइस, நான் மியூட் போடுறது வெரி சாரி. ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவன் ஃபர்ஸ்ட் மதச்சார்பின்மைன்னு பேசினால. மதச்சார்பின்மைன்னா எங்க கட்சி எந்த மதத்தையும் சாராம எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். சரியா? எல்லா பார்ட்டிக்கும் நாங்க அரவணைப்போம். சரியா? எல்லா மதத்தை சார்ந்தவரும் எங்க கட்சியில இருப்பாங்க. அவங்களுக்கு அமைச்சர் பதவியில இருந்து எல்லா பதவியும் கொடுப்போம். அந்த மாதிரி உங்க பிஜேபி கொடுத்துட்டோம். அதே மாதிரி எல்லா ஜாதியும் நாங்க அரவணைப்போம். எந்த ஜாதியும் மேல கீழ கிடையாது. அதையும் சொல்லிடு. யாருமே மினிஸ்டர் பதவி அவனுமே குத்துறது இல்ல, நம்ம குத்தாச்சு. திமுக நான் இங்க மாதிரி கிடையாதுன்னு சொல்லு, அதுவும் சேர்த்து சொல்லு. இல்ல அது இவன் ஃபர்ஸ்ட் பிஜேபி சப்போர்ட்டர். நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐயருக்கு மணியாற்ற மினிஸ்டர் போஸ்ட் தான் தந்திருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ப்ரோ. அப்படியா? இது யார் சொன்னா? ஜாதியில ஆமா, பாக்காம அண்ணன் கொடுத்திருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி போஸ்டிங்ல நீங்க பேசுறீங்க? புரியலையே. யார் சொன்னா? இங்க யார் சொன்னா? இப்ப இங்க யார் பேசுனா? அவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கிட்ட போய் கேளு. நீ வந்து டிவிகே பார்ட்டியே யாரோ எங்களுக்கு தெரியாது. நீ இப்ப ஸ்பீக்கர்ல இருக்க. ஆமா, இங்க யாருன்னா பேசணுமா? அப்படின்னு இப்ப நீங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க, எல்லாருக்கும் ஈக்குவலா கொண்டு வரேன்றீங்க. உலமாக்களுக்கு 50,000 ஸ்கூட்டர் தந்தீங்க. அப்ப பூசாரிங்களுக்கும் சர்ச் ஃபாதர்களுக்கும் அதை தந்தீங்க. இல்ல என்ன இப்ப நீ பேசுறத கேட்கல. பாலா அதாவது உலமாக்கள் அவங்களுக்கு 50,000 மானியத்துல ஸ்கூட் வாங்கலாம் நீங்க சொல்லிருக்கீங்க, தெரியுமா? அப்படியா? எங்க இப்ப முதல்வர் அறிவிச்சிருக்காரா? அதுக்கு முதல்வர் அறிவிச்சிருக்காரா? அந்த மாதிரி இல்ல அறிவிச்சிருக்காருன்னு கேக்குறேன் நானு. அதெல்லாம் கேட்கல. கேட்டது மட்டும் பேச சொல்லு. பேசுறதுதான் தப்பு. முதல்வர் எல்லாரும் பேசாதீங்க. முதல்வர் விஜய் சார் வந்து அறிவிச்சிருக்காரா?
முதல்வர் சி ஜோசப் விஜய் அறிவிச்சிருக்காரு, கையெழுத்திட்டு இருக்காரு. ஒரே நிமிஷம் கூட உங்களை அந்த டேய் இவன் ஏதாவது இந்த மச்சான் இல்ல இல்ல இது ஷேர் பண்றாரு ப்ரோ. ஆமா அதை எடுத்துட்டு வராங்க. ஷேர் நீ அண்ணாமலை பேஜ்ல போறதா ஷேர் பண்ணாத, சிஎம்ஓ பேஜ்ல போட்டதை போடு, சிஎம்ஓ பேஜ்ல போட்டதை போடு, சிஎம்ஓ பேஜ்ல போட்டுருக்கோம். நீங்க இப்ப உலமாக்கலாம் உங்களுக்கு 50,000 மானியம் தரல நீங்க சொல்றீங்க அப்படிதானே? அது மாதிரி திட்டம் இல்ல அதாவது நான் கேக்குறது சிஎம்ஓ பேஜ்ல போட்டிருக்காங்களா, சிஎம்ஓ பேஜ்ல போட்டிருக்காங்களா தம்பி? கேக்குறது புரியுதா? நான் விளக்கம் கேக்குறேன் தம்பி விளக்கம் கேட்கறதுக்கும் இல்லன்றதுக்கும் மறுப்பு தெரிவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட ப்ராப்பர் ஒரே நிமிஷம் ப்ராப்பர் பாலிடிக்ஸ் பேசுறேன்னா அப்புறம் நாங்க வேற எங்களுக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸ் பேசுவோம். ஓகேவா? அது உங்களுக்கு மனம் இருக்காது. அப்ப ஓகே பாலா, இவன் நம்மளுக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸ் பேசுறப்ப நம்ம ப்ராப்பர் பாலிடிக்ஸ் பேசுவீங்களா என்ன? இல்ல அது எங்க பாலிடிக்ஸ்ல என்ன வேணா வரும் நடுல. இப்ப பேசணுமா ஏதாவது? இல்ல உன்ன ஏதாவது அசிங்கமா பேசணும் எதிர்பார்க்கறியா? இல்ல அப்படியா இருந்து எப்ப ப்ரோ அசிங்கமா பேசுவீங்கன்னு எப்ப ப்ரோ என்ன திட்டுவீங்க? இல்ல எப்ப திட்டுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நீ. அது அசிங்கமா திட்டுவீங்க. இல்லையா நீங்க அப்படிதான் பேசுறீங்க. 2-3 பேர் பேசுனாங்க, அது மாதிரி பேசாதீங்க. ஏன்டா எவன் உன்னை வந்து இந்த ஸ்பேஸ்ல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனா சொல்லு. நீ ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து டீ ஆத்தாத்து ஆத்திட்டு இருக்க. ஒருத்தன் இருடா அப்ப அந்த மவனே இந்த மவனே திட்டினானா சொல்லு. நீ பேசினதுக்கு உன்னை 2-3 வார்த்தை சொல்லி உன்னதான் திட்டினாங்களே தவிர எவன் உன்னை வந்து ஃபேமிலி அபியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்? சும்மா ஏதாவது மாதிரி பேசக்கூடாது. உங்க அண்ணாமலையே அந்த சரி அண்ணாமலை செமீனோட ரோட்ல வந்து சாட்டை வச்சு அடிச்சாரு, அது எதுக்குன்னு மட்டும் சொல்லு. நானும் அப்புறம் நீங்க சரி அது தம்பி ஒரு நிமிஷம் இருங்க பிரவீன், ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. ப்ரூஃப்னு ஒண்ணு கேட்டேன், அது கேட்டதான் அது எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியும். போட்டிருக்கியா ப்ரூஃப்? போட்டிருக்கியா எங்கேயாச்சும்? இருங்க ப்ரோ, கமெண்ட்ல ஒரே நிமிஷம் இருங்க. இருங்க 6 வாட்டி சொல்லிட்டேன் தம்பி, 6 வாட்டி சொல்லிட்டேன். போட்ட பாடம் இல்ல. போட்டு நீ போட்டதுக்கு அப்புறம் நீ பேசு, நான் உனக்கு அதுக்கு விளக்கம் சொல்றோம். அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் இருக்கு. என்னதான்? ஆமா ப்ரோ, எங்க போட்டிருக்கீங்க? கீழே போட்டிருக்கீங்களா? கமெண்ட்லயா இருப்பா, அப்டேட் ஆகல இன்னும். இருங்க ஐயா, நீங்க கேட்ட கேள்வி இதுவரை நான் சிஎம்ஓ பேஜ்ல இருந்து போடுனா ஏதோ நியூஸ் கார்டு போட்ட இதை திறந்து போடுறியப்பா, என்னப்பா இது? அட க்ரோக்கோ உண்மையா இல்லையான்னு இது கூட ப்ரோ நான் சொல்றேன். ஏன்பா கேட்டா என்னென்ன பேசுறாங்க பாரியா? தெளிவா அரசியல் தெரியுமா தம்பி உனக்கு? தம்பி நியூஸ் கார்டுல 1008 போடுவாங்க. அதெல்லாம் இப்ப அண்ணாமலை ரிசைன் பண்ணிட்டாரு. அண்ணாமலை கழுவி ஊத்திருக்காங்க தம்பி நியூஸ் கார்டுல. அண்ணாமலை ரிசைன் பண்ணிட்டாருன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? ஆபீஸ்ல அனுப்பிச்சா ப்ரோ, ஆபீஸ்ல வந்தா மட்டும் பேசுங்க, இப்ப வரைக்கும் வரலங்கிற வாய் மட்டும் அப்ப தூக்கிட்டு வந்தல. இப்ப இது எங்க இருந்து ஆபீஸ்களுக்கு வரும் சொல்லு தம்பி. அப்பயே நாங்க நியூஸ்ல போட்டோம். அதே வாயேதான் வந்து நியூஸ் கார்டுல போட்டதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ப்ரோ, ஆபீஸ்ல வந்துச்சா நீ கேட்ட. இப்ப நீ என்ன மாதிரி நியூஸ் கார்டை தூக்கிட்டு வர்ற? அதெல்லாம் உடுக்கியா இவனுக்கு சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஒரே மட்டும் கேள்வி கேட்டுட்டு நான் மியூட்ல போயிடுறேன். அண்ணாமலை எதுக்கு செமினியோட வந்து ஜாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டாரு ரோட்ல? அது என்ன காரணத்தினால அடிச்சுக்கிட்டாரு? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லிடுறேன். நான் வேற எதுவுமே பேசலாம். செமினியோட தான் மேல மட்டும் ட்ரெஸ் போடாம வந்து இந்த பி கிரேட் படத்துல என்ன தெரியுமா? அதுல என்ன தெரியுமா காமெடி? கோயில கூட போறாங்க எல்லாரும் இப்படிதான் கடைப்பீங்க. புரியுது எனக்கு. இல்ல அது கூட இல்லையா? என்ன தெரியுமா? உங்களுடைய தாட் அப்படிதான் இருக்குமா? என்னையா பேசுறீங்க? இவன் வேற சரி கேளியா இவன் வேற வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். பின்னாடி இருந்து கை கட்டுறான், கண் கட்டுறான். அடிக்கிட்டோம் முதுகடா அப்படின்ட்டானுங்க. சரத்து மியூட் போடியா, சத்தமா இருக்கு. இல்ல அவன் முன்னாடியே வர சொல்லிட்டான். இவனுக்கு பின்னாடி நிக்கிறவனுக்கு 2 அடி போடட்டும், வாங்கட்டும் வெயிட் பண்ணி வந்தானுங்க. அவனுங்க கடுப்பாயிட்டான். அதுல அதே மாதிரி உனக்கு அது சாட் அடிச்சதுதானே தெரியும். அடுத்தது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அந்த விஷயம் நேஷனல் மீடியா வரைக்கும் கவர் ஆச்சா இல்லையா? அதுக்கப்புறமா இருடா ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கோம்ல மாம்சே. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே
அண்ணா பெண்களுக்காக நீங்க ஏன்னா உங்க உடம்ப வருத்திக்கிறீங்க அண்ணா, வேணாண்ணா விட்டுருங்கண்ணா, தமிழ்நாட்டு பெண்களுக்காக நீங்க உங்க உடம்ப நீங்க வருத்திக்காதீங்கண்ணா அண்ணா ப்ளீஸ். ஆமாயா, இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, இப்ப நான் பேசல. இவன் சாட்டையை வச்சு அடிச்சதுக்கு எப்படியா தமிழ்நாட்டு பெண்களுக்கும் என்னையா சம்பந்தம்? அது வரைக்கும் கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. இந்த மாதிரி இளவுக்கு போயிருக்காரு சரியா, அங்க வந்து கைய பிடிச்சு தமிழ்நாட்டு பெண்களுக்காக நீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்கண்ணா, உங்க உடம்ப நீங்க ரொம்ப வருத்திக்கிறீங்கண்ணா. எப்படி இப்போ இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுருந்தாங்களே அப்படியா? இப்ப விஜய்க்கு அதோட ரீல்ஸ் போட்டுருந்தாங்களா அந்த மாதிரியா? அண்ணா நீங்க பாத்து ஓரமா உட்காரணும். என்ன விஜய்க்கு ரீல்ஸ் போட்டுருந்தாங்களா அந்த மாதிரியா? ஓரமா உட்காரு தம்பி, போ ஓரமா உட்காரு. இதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அபியூஸ் கரெக்ட், இப்படிதான் பண்ணுங்க. இப்போ ஒருத்தன் பேசினாயா என்னைய ஓரமா தம்பி ஓரமா உட்காரு இல்லையா? இப்ப விஜய் ரீல்ஸ் போட்டு அண்ணா நீங்க அழுவ நீங்க எதுவும் பண்ண ஒரு லேடி ஓரமா உட்காருன்னா வந்து அபியூஸ்ங்கறா. டேய் இப்ப இல்லையா லேடிஸ்ல இப்ப விஜய்க்கு ரீல்ஸ் போட்டாங்களா இல்லையா அழுது? அப்ப அது மாதிரியான்னு கேக்குறேன். அழுதுல யாரும் ரீல்ஸ் அண்ணாமலையே ரீல்ஸ் போடுறாரு. அவங்க அண்ணாமலையே ரீல்ஸ் போடுறாரு. தெரிஞ்சிருக்கும், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்பி இங்க பாரு, உங்க கார்த்திக் எங்க அண்ணன் வந்து இப்போ ஏன் அவர் அவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்களே. தம்பி இருப்பா, உங்க அண்ணன் கார்த்திக் தேவருமே ஒரு ரீல்ஸ் கடைசியா உங்க அண்ணாமலைக்கு போட்டிருக்காரு, ஓகேவா? நீயே அதை வந்து ரீட்வீட் பண்ணி வச்சிருக்க, 2Gயும் போட்டிருக்க, ரீட்வீட் பண்ணி வச்சிருக்க. இவன் குடிவர்மா பேனாடா. இததானா நீங்க முன்னாடி சொல்லிருக்கணும். குடிவர்மா பேனாப்பா தம்பி. நீ தம்பி ப்ரோ சொல்றீங்க குடிவர்மாவா? நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச அண்ணன்டா அவரு. குடிவர்மா யாரும் தெரியாதா? அது இப்ப ரீசெண்டா ஒரு பொண்டாட்டிக்கான தெரியுது. யாரு அவர் பேர் யாரும் சொல்றீங்க தெரியல. குடிவர்மா தெரியாதா? ஏன் குடிவர்மா தெரியலன்றா? டேய் பாலா என்னடா அது? நம்ம நிஜமா தமிழ்நாடு குடிவர்மா தெரியாதா ப்ரோ உனக்கு? நிஜமாலே யார சொல்றீங்க? குடிவர்மா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? குடிவர்மா விளையாடுறீங்களா? குடிவர்மா தெரியாதா உனக்கு? என்னையா நீ? நான் 5 டைம் கேட்டு 5 டைமும் தெரியாத பதில் சொல்ல முடியும். ஒரு டைம் சொன்னா எத்துக்கியா? அப்ப என்ன சொல்லிக்கிறா? அவன் ரீட்வீட் பண்ணி வச்சிருக்க. நம்ம ஒழுங்கா பாலிடிக்ஸ் பேசுறப்போ என்ன நெக்கலா ஒரு பதில் சொல்றாரு தம்பி. இதுக்கப்புறம் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். பப்ளிக்ல பேச முடியாது. அடுத்து சரி தம்பியோட அரசியல் நிலைப்பாடு எப்படி கேப்பா தம்பி? யாரோட அரசியல் நிலைப்பாடு தம்பி எடுத்திருக்க? யாரோட அரசியல் நிலைப்பாடு தம்பி எடுத்திருக்க? பிஜேபி சப்போர்ட்டர் யாரோட அரசியல் நிலைப்பாடு? தெரியல மச்சான். மோடியான்னு கேட்கலான்னு பார்த்தா மோடி அண்ணாமலை. சரி அண்ணாமலை நீங்க அசிங்கமா பேசுறீங்க. உங்களுக்கு தைரியம் தான் நான் போறேன் பேசுறேன். அசிங்கமா பேச மாட்டேங்கிறீங்களா? பேச மாட்டேன். இப்படிதான் இருப்பீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இல்லையா? சரி பேசுங்களேன். இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க, பதிலுக்கு எதனா பேசுறேன். குடிவர்மா தெரியாதுன்னு நீங்க ரொம்ப தப்பா எடுத்துக்கீங்க. குடிவர்மா தெரியாதுன்னு சொன்னதான் நான் கோவப்படல தவிர உன்ன நான் வந்து அசிங்கமா பேசலையா? இல்ல தம்பி மதிப்பிற்குரிய பிஜேபி மதிப்பிற்குரிய பிஜேபி சப்போர்ட்டர். நான் உங்களை திட்டல, குடிவர்மான்னு தெரியாதுன்னு சொன்னதுதான் ப்ரோ. உனக்கு சரி உனக்கு இல்ல அன்மியூட் பண்ணு பிஜேபி சப்போர்ட்டர் அன்மியூட் பண்ணு ப்ரோ. சரி இல்ல நிலைப்பாடு மட்டும் சொல்லுங்க. உனக்கு நிலைப்பாடு என்ன அரசியல்ல? நீ இப்போ இதுக்கப்புறம் நிலைப்பாடு யாரும் நோக்கி இருக்க போற?
இத நான் 3வது டைமா திருப்பியும் சொல்றேன். சரி இன்கேஸ் சொல்லு அண்ணாமலை சொல்லு. ஆரம்பிச்சாருன்னா அவர் சரிதான் போவேன்னு சொன்னேன். இப்ப இதுல என்ன அவன் இருக்கு? துணியதான் ஊம்ப போறேன்ற அதானே ஓத்த சொல்ற அத சொல்றத விட்டுட்டு ஓ இன்னமும் யோ அவன் துணியதான் ஊம்ப போறனா ஊம்புடா. யோ உன்னை நீ யார் ஊம்ப அசிங்கமா பேசுறதுனால வேணாம்னா அந்த அசிங்கம் எனக்கு இல்லையா? அசிங்கமா இல்ல இல்ல சி சி பாரு பாரு ஏய் ஏய் நான் அதாவது நான் அசிங்கமா பேசுறது எனக்கு பிடிக்காது. நான் இல்ல இல்ல நான் யோ அபியூஸே நீங்க பண்ணலையா. அசிங்கமா தான் பேச போறீங்க அப்படின்னா யோ பேசுங்க, எனக்கு அசிங்கமா பிரச்சனை இல்ல. இல்லை, நான் ஓ போறேன். அண்ணாமலை நான் என்ன தெரியுமா சொல்றேன், அண்ணாமலை யோ அண்ணன் பேரை வைக்கிறத உங்களுக்கு விட்டு டீசல் பிஜேபி பாலிடிக்ஸ் பேச சப்போர்ட் வச்சுட்டு தெரியாதுன்னா வந்திருக்கீங்க. பேசாதீங்க, சொல்லிடுவீங்க. யோ டீசல் பாலிடிக்ஸ் பேச தெரியாதுன்னா யோ அவ்வளவுதான், இரியா முடிச்சிருவோம் ஒரு விஷயத்த. பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் இரியா தம்பி அப்படி இல்ல. உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். டேய் சரத்து, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இல்ல இல்ல மச்சான் இரு மச்சான், அண்ணன் எவ்வளவு பெரிய பொலிட்டிஷியன். இரு அண்ணன் எவ்வளவு பெரிய பொலிட்டிஷியன், அவர் பேர் வைக்காம பிஜேபி சப்போர்ட்னு வச்சுட்டு வந்திருக்கான். அதுதான் டென்ஷன் ஆகுது. இங்க பாரு, இல்ல தம்பி நீ இப்பயே போயிட்டு அண்ணாமலை அண்ணன் சப்போர்ட்னு வை, நான் மரியாதை தரேன். மயிர்னு சொன்னதுக்கு அவன் அபியூஸ் பண்ணிட்டான். நீ இப்பெல்லாம் இல்ல இல்ல சரி சரி ஓகே. நிலைப்பாடு வந்து அண்ணாமலை அண்ணன் நிலைப்பாடு எடுக்கிறான்டா தம்பி, நோட் பண்ணிக்கோங்க. யோ உங்களுக்கு டீசெண்டா பேச தெரியாதயா? சரி அது ஓகே ப்ரோ. நீங்க கேஸ் தரீங்க ப்ரோ, அவனுக்கு டீசன்ட் தெரியல ப்ரோ. மச்சான் இப்ப உடனே சட்டை கழட்டு நடு ரோட்ல போ, சாட்டை எடுத்து 2 அடி. ஆமா நான் இப்பயே போறேன் ப்ரோ. மன்னிப்பு பொது மக்கள்கிட்ட பொதுவா மன்னிப்பு கேக்குறேன், சாட்டை அடிச்சு கேக்குறேன். சரியா? சரி அது விடுங்க ப்ரோ. அடுத்து சரி அண்ணாமலை தான் டீசன்ட்டா இங்க பாரு. சரி எப்படி இப்போ கார்த்திக் ராய் ஸ்பேஸுக்கு டெய்லி போவீங்களா? கார்த்திக் அண்ணா ஸ்பேஸுக்கு டெய்லியும் போவீங்களா ப்ரோ? யோ இந்த மாதிரி கார்த்திக் ரேயர்மா சொல்லாத, கார்த்தி அண்ணா ஸ்பேஸுக்கு டெய்லி போவீங்களா? சரத்தை இது வந்து கார்த்தி அண்ணான்னு எவனோ ஒருத்தன் சொல்ற மாதிரியே இருக்குடா. இல்ல அது கார்த்தி அண்ணா தான் நம்ம பையன். இந்த ஸ்பேஸ்ல இப்படிதான் ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருப்பீங்க. இல்ல ப்ரோ உனக்கு அதாவது தம்பியை யாரு கெட்ட வார்த்தை திட்டாதீங்க தம்பி. உன்னை யாரா திட்டினா சொல்லு, நான் கேள்வி கேக்குறேன். இப்போ உடனே சொன்ன உடனே நீ திட்டு அப்படிதானே? யோ இந்த சார்காஸ்ட்லாம் பழைய காலையா யாரையா? இல்லையா இங்க கேளு தம்பி, நான் உன்னை திட்டவே இல்ல, சொன்னா புரிஞ்சுக்க தம்பி. இல்ல சரத்து ஒரு நிமிஷம் சொல்லிட்டு திரும்பி உடனே ஒரு 4 கெட்ட வார்த்தை போட்டு உனக்காக சொல்லல தம்பி. என்னையா நீ சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியா? இது எப்படி தெரியுமா இருக்கு, நீ ஏன் வந்து எதிர்பார்க்கற அவன் எப்படா உன்னை திட்டுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கற மாதிரி. நான் அண்ணாமலை அண்ணா பாலிடிக்ஸ் பண்றவன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். டீசெண்டா பேசுங்கன்னு சொல்றேன், புரியுதா? டீசெண்டா ஓகே. அரசியல் பேசுவோம். மாம்சு ஏண்டா இப்ப இவ்வளவு நேரம் என்ன புடுங்கிட்டா இருக்காங்க, இப்ப வந்து அரசியல் பேசணும்னு கேட்டுக்கிறப்போ மயிராண்டி மச்சான் இவன் திட்ட வைக்கிறான்டா என்ன கடுப்பு. இல்ல பேசாதீங்க, யாரும் எதுவும் திட்டாதீங்க தம்பி. அண்ணன் பிரவீன் அண்ணா இருக்காரு. பண்றீங்களா இல்லையா ப்ரோ? இல்ல அண்ணன் இருக்காரு. சரி நாளைக்கு ப்ரோ சரி கேளியா, இப்போ அண்ணாமலை நாளைக்கு ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் என்ன மாதிரி கொள்கையை வச்சுட்டு வருவார்? இந்துத்துவா கொள்கை வைப்பாரா? என்னப்பா இப்படி போயிடுறீங்க? ஏன்டா இதெல்லாம் போய் பார்த்தா ரிப்ளை எல்லாம் போய் பார்த்தா என்னடா வந்து அசிங்கமா திட்டினதுக்கெல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி ஸ்மைலி போட்டு வச்சிருக்கான். எனக்கு ஒன்னும் புரியலையா? நீங்க மைனாரிட்டி அபியூஸ்மென்ட் பாலிசி பண்றீங்களா இல்லையா ப்ரோ? விஜய் கட்சி, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் போதுமா? இல்ல என்ன சொன்னா கேன புண்ட அண்ணாமலையா? எனக்கு காது கேட்கல ப்ரோ, என்ன சொன்னா? சொல்லு தம்பி ஏதாவது சொல்லிருக்கான். பேசு ப்ரோ. ப்ரோ நீ அசிங்கம் பேசுறதுனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ. இல்ல தம்பி நீ புளுத்து தம்பி உன் இஷ்டத்துக்கு புளுத்து, உன் வாயில புளுத்து தரமா. ஆஹா மச்சான் தம்பி பேசாரு. தம்பி தப்பு இவனே அதிகமா தான் பேசி வச்சிருக்கான். அதுதான் நான் அதனாலதான் அந்த நாயை ட்ரீட் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
மண்டைக்கு மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டு இங்க பாரு இந்த ஏன்டா மாதிரி நீ பேசினா ஒரு ஆளு அக்கௌண்ட்ல நீ லாக் ஒரு அவுட் ஆளு போட்டுருவேன். புண்டை உனக்கு ஒருத்த மரியாதை புண்டை ஒரு கேடு உன் அக்கௌண்ட்ல டிபில லாக் இருக்க அவுட் ஒரு போட்டுருவேன். கேன புண்டை ஒருத்த நீ எப்படி உன் அடுத்த யூசர் வச்சு நேம்ல இருக்க ஒரு டிஎம்கே குறை லூசு சொல்லு. புண்டை ஒருத்த வந்துருவீங்க ஒருத்த முட்டா புண்டை மாதிரி ஒரு அரசியல் கட்சி தூக்கிட்டு எங்க சரி ஓல ரொம்ப கத்துக்கு போடா ரொம்ப அதுக்கு. தம்பி தம்பி இல்ல இல்ல தம்பி தவறு தம்பி. மச்சான் அவ்வளவு இல்ல இல்ல இவருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா என்னது மதச்சார்பின்மை கட்சினா என்னன்னு தெரியாம கேனப்புண்ட மாதிரி மேல வந்துட்டு ஐஎம்ளுக்கு எப்படி நீங்க மினிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னு கேக்குறான் இவன் ஒரு கேனப்புண்ட. இவனே அபியூசிவா கமெண்ட் தான்டா போட்டு வச்சிருக்கான். இல்ல இல்ல நீ என்ன சொல்ல போற இப்ப என்ன அபியூசர்னு சொல்ல போற அபியூசர் தான்டா நீ போய் பாரு இதுக்கு மேல அபியூஸ் பண்ணி வச்சிருப்ப அவ்வளவுதான் கிளம்பி போ போடா புண்டை. என்னமோ நம்ம கிட்ட சர்க்கஸ் அதுதான் சொல்றேன் அதான் அதனாலதான் நான் அடிச்சேன் அதனாலதான் வெளியே இருந்த பேச முடியல அதனால வீட்டுக்கு வந்து திட்டு. இல்லடா எப்படி நடிக்கிறானுங்க இல்ல கருகரியன் சரத்து சரியான ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. உளுந்து வயிறு வலிக்க திருத்தங்க. இவனுக்கு நம்ம நான் தான் சொன்னேன் உங்களுக்கு அடிக்கிறதுக்குன்னு வெறும் 2 பேர் போதுன்னா நானே மச்சா உட்காந்து உங்களை அடிப்போம். நீங்க உட்காந்துட்டு 2G ஸ்பேஸ்ல புளுத்துறாங்களா 2 ஆன்டி உட்காந்துட்டு 4 பேர் உட்காந்துட்டு ஏண்டா நீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிருந்தா இந்நேரத்து உங்க அண்ணாமலை எங்க இருந்திருப்பான். அது ஒரு மேல ஜானி பை போட்டிருக்கான் பாரு. அன்பாலோயிங் பிஜேபி தமிழ்நாடு ஒன்லி சப்போர்ட்டிங் நேஷனல் லெவல். இல்ல எனக்கு புரியல மச்சான் இது எப்படி இப்போ நான் என்ன கேக்குறேன் பிஜேபினாவே நேஷனல் கட்சி தான். நீ பிஜேபி சப்போர்ட் பண்றீனாவே அது நேஷனல் சப்போர்ட் தான். ஆமா நேஷனல் பார்ட்டி தான் அன்ஃபாலோயிங் பிஜேபி தமிழ்நாடு ஒன்லி சப்போர்ட் ஃபார் பிஜேபி இந்தியானா எனக்கு ஒன்றும் புரியலையே மச்சான் இது. அப்ப தமிழ்நாடு பிஜேபி வேற இந்தியா பிஜேபி வேறயா? தம்பி புதுசா புளுத்துறாருன்னு நினைக்கிறேன் விடுங்க அவர் புளுத்திட்டு போட்டோம். பாலா நம்ம கமெண்ட்ல கதறி வச்சிருக்கோம். டாக் பண்ணி அசிங்கமா திட்டி வச்சிருக்கானுங்க. இல்ல ஆனா நதிரு இங்க பாருங்க அந்த ஜானி பாய்ங்கிறவரு நான் அவர் பேசலாம் கேட்டிருக்கேன். அவர் உண்மையாலுமே வந்து கொஞ்சம் ஜென்யூனான ஆள் தான் அவரு. ஆனா அவரு வந்து இப்படி ஒரு மடக்கு மாதிரி ட்வீட் இந்த மாதிரி வேணா 2G மாட்டணும் உச்சிருவம் போட்டு 2G எல்லாம் ஒரே நாள் தான் அவன் வாழ்க்கையில ஸ்பேஸ் பக்கமே ஏற மாட்டான். அவன் இன்னைக்கு அழுகுறான்டா. இன்னைக்கு என்னதான் தெரியுமா என் லைஃப்லயே ஒரு கட்சிய வந்து ஆக்கப்பூர்வமா மனப்பூர்வமா நான் வந்து ஒரு கட்சிய வந்து ஏத்துக்கிட்டு வந்தேன்னா அது பிஜேபி தாங்க. ஆனா இப்ப வந்து பிஜேபியா அண்ணாமலையான்னு வர்றப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. குஞ்சு வெடிச்சிரும் போல இருக்குன்றானா. திரும்ப சொல்லுங்க என்ன சொன்னான்னு. அவன் ஒரு கட்சிய வந்து மனப்பூர்வமா ஆக்கப்பூர்வமா உணர்வு பூர்வமா ஏத்துக்கிட்டு வந்த கட்சி தான் பிஜேபி. ஆமா இப்ப வந்து அண்ணாமலை தனி கட்சியா நினைக்க போறான்னு அவனுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே தெரியலையாமா. அதாங்க சமந்தா நயன்தாரா மாதிரி இவனுங்க விஜய் சேதுபதி மாதிரி முடிச்சு. இவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சரி ஆனா சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். இதுக்கே அபியூசுங்கிறானுங்க இதெல்லாம் சொன்னோம்னா அவ்வளவுதான். அடுத்த ஜோக்கர்லாம் ப்ரோ ஆல்ரெடி மனோ இருக்கானா மனோ நீ அவன்கிட்ட வான் பண்ணியா இல்லையா? அவன் தானே வாண்டடா இருந்தான் இருந்தே எதுக்கு இந்த மாதிரி வாங்கி கட்டு போறான் அவனா தாய் அவனுக்கு. நல்லா எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. அண்ணா இவங்க போய் டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். நான் என்ன சொல்றேன் இவன் வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை சப்போர்ட்றான்னு டவுட்டா இருக்கு. அண்ணாமலைக்கு அடி வாங்கி கொடுத்துட்டு பாருங்க வந்திருக்கேன். இல்ல அண்ணாமலை சப்போர்ட்டர் தான் நான் ஐடி பாத்துட்டேன் மூடி பாத்துட்டேன். ஏய் வருவான்டா டைம் பாஸ் வருவான்டா. கார்த்தி என்ன என்னன்னு ஒரே மாசத்துல கொண்டாட்டி ஓடி போயிடுச்சாமா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கோழி மசாலா நம்மளோட பேச வேண்டியதானே மச்சான். நம்ம ஸ்பேஸ் போடும்போது பேசுவோம்ல. அவன் நம்ம கூட பேசிட்டு இருக்கும்போதே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்கோர் சங்கிடா அவன் போடா சொல்லி செர்பரிஸ் வரது விட்டேன். யாருங்க? கோழி மசாலா நடிக்க விட்டு நடிச்சீங்கன்னா கோழி மசாலா தெரியாது. அந்த நதிர் மட்டும் அப்படியே யாரு இந்த கிளவி எல்லாம் கேட்கும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. நதிரு நீங்க பேர் சொல்லி பேசணுங்க. கோழி மசாலான்னு சொன்ன உனக்கு காது கேட்கல. என்னென்னமோ பண்றானுங்க பாவமா இருக்கும்ல பார்த்தா. எதாச்சும் பண்ணி ஒரு ஏதாச்சும் ஒரு இது பண்ணலாம்னு பாக்குறானுங்க. ட்ரீம் 2031ல வந்துருவானாங்களாம் கிழிச்சிருவானாங்களாம். அண்ணாமலை எவ்வளவு பெரிய ஆளு. அண்ணாமலைக்கு வந்து விஜய் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு.
ஆமா ஆமா ஜெயிப்பாங்க தான். ஆனா இது 2021 அரவக்குறிச்சியில் நின்று வந்து கவிட்டான். செந்தில் பாலாஜி செல்வ கிட்ட கணபதி செந்தில் ஜெயிப்பாங்க. பாலாஜி கிட்ட செருப்படி வாங்கிட்டு ஒன்னான்டா அவன். அடுத்தது செந்தில் 24 பாலாஜியா உண்மையாலுமேங்க. ஏங்க அவனுக்கு செந்தில் பாலாஜிக்கு அவனுக்கு வாக்கியாதான் இந்த தேவடியா பையன் பேரை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வச்சுது. சரி விடு. 2024 பேரே தெரியாத ஒருத்தங்கிட்ட அடி வாங்கினான், செருப்படி வாங்கினான். அது இன்னைக்கு ஸ்பேஸ்ல பேசுறானுங்க செல்வ மச்சான். கணபதி இல்ல இல்ல நெதிரே, இன்னைக்கு ஸ்பேஸ்ல பேசுறானுங்க. 2 லட்சம் ஓட்டு வாங்க தெரிஞ்ச வரைக்கும் நான் 1 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிக்க தெரிஞ்சிருக்காதா? எப்ப 2024 1 கோடி பேர் வெயிட்டிங்ல இருக்காங்களாம் கட்சியில இன்னும் ஜாயின் பண்றதுக்கு. நீங்க வேற. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னா ஏன் 2021லயும் 24லயும் உனக்கு ஓட்டு போடல? அவங்க எல்லாம் ஜெயிக்க வைக்கல, ஏன் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வைக்கல? நினைக்கிறது 13% அண்ணாமலை தான் எடுத்துன்னு வந்து நீட்டினாராம். மத்தபடி அந்த கூட்டணி கட்சி ஓட்டு வாங்கினதெல்லாம் வந்து சரி, 13% அண்ணாமலை எடுத்துட்டு வந்து நீட்டினாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்றதுக்கு கூட போய் மைக்கு பிடிச்சு அண்ணாமலை கேம்பெயின் பண்ணானா இல்லையா? பண்ணா. ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஏன் வந்து அப்ப மக்கள் ஓட்டு போடல? அண்ணாமலை இல்லனாலும் ஓட்டு போடலையாம். இல்ல எனக்கு இது புரியலையே. இப்ப வந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்காக தான், அண்ணாமலை சொன்னா வந்து ஓட்டு போட்டுருவாங்க, ஜெயிக்க வச்சிருவாங்கங்கிறீங்க. அப்ப இதே எலெக்ஷன்ல வந்து அவன் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஊரா போய் ஓட்டுக்கா, அப்ப ஏன்டா எவனும் ஓட்டு போடல? அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து டிவிகே ஓட்டு போட்டாங்களாம். டிவிகேல பாதி ஓட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் தான் ஓட்டாமா. ஓஹோ, அதாவது வந்து 1.25 கோடி ஓட்டுல வந்து அப்படிதானே? அதான் 1 கோடி ஓட்டு வந்து அவனுங்கள் தான். இல்லங்க, இவன் ஏதோ ஸ்கேம் பண்ணிருக்கானாங்க கர்நாடகால. அதை வச்சுதான் பிஜேபி இவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் இத்தனை நாளா. அது ஒண்ணு இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாருன்னா ஃபார்முலா ரிலீவ் பாத்திருக்கியா போல? என்ன மச்சான் போயிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா போயிட்டு டைரக்டா இங்க பாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இவன் வந்து உண்மையாலுமே ஒரு கட்சி ஆரம்பிக்க போறான், ரிலீவ் ஆகணும்னு ஏன் இவன் வந்து உண்மையாலுமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பண்ணிட்டு இவன் எலெக்ஷன்ல தைரியமா நின்றுக்கலாம். நான் மட்டும் தனியா நிக்கிறேன்னு நின்றுக்கலாம், இல்ல அவங்களுடைய கூட்டணி நின்றுக்கலாம், இல்ல இவன் ஒருத்தட்டுமே வச்சு நின்றுக்கலாம், எங்கேயோ ஒரு பக்கம் நின்றுக்கலாம். சரியா? அதான் அவன் பண்ணல. இந்த எலெக்ஷன்ல வந்து முதுக காமிச்சிட்டு பொட்டா மாதிரி ஓடனான். எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்ட்டான்டா. எவனாவது கேட்டா எனக்கு சிங்கானூர்ல தந்தாதான் நிப்பேன், கவுண்டம்பாளையத்துல தந்தான் நிப்பேன். கவுண்டம்பாளையம் கொடுத்திருந்தா கனிமொழி உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கும். பயந்துட்டான்டா இவன். இந்த எலெக்ஷன் என்ன தோத்துருவோன்னு தெரிஞ்சேதான் அவன் நிக்கல. சரியா? அடுத்தது வந்து இப்ப என்னன்னா, இவன் வந்து பிஜேபியில வந்து இவனை வந்து இப்போ ஒதுக்கிட்டாங்க. இவனுக்கு வந்து தலைவர் பதவியையும் பிடிங்கிட்டாங்க. 2வது இவன் ஓவரா வந்து கத்தி போட்டான், கதறி போட்டான், எவனும் கேட்கல. நயினாரோட பையனே வந்துட்டான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து நமக்கு வேலைக்கு ஆகாது, இங்க இருந்தா குப்பை கொட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த அவனோட ஸ்டண்ட் என்னன்னா தனி கட்சிங்கிற ஸ்டண்ட். இப்ப தனி கட்சி எலெக்ஷன் முடிஞ்சு தனி கட்சி ஆரம்பிக்கிறவன் என்ன பண்ணிருக்கணும்? அவன் பாட்டுக்கு வந்து ஒழுக்க மரியாதையா வந்து கட்சியை வந்து தைரியமா இருந்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். எதுக்கு போய் வந்து சென்டர்ல போய் பர்மிஷன் கேட்டிருக்கான்? இவனை இல்ல இவனுக்கு என்ன டெல்லியில தான் இருக்கான். நேரா போயிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல கட்சி பேர் அறிவிச்சு அவன் லிஸ்ட் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அழகா எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல அறிவிக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியறது இல்ல. வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு. ஏன்னா இவனோட ஐடியா என்னன்னா, தனி கட்சி ஆரம்பிக்கணும் போறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பி விட்டுட்டு திருப்பியும் வந்து பிஜேபிக்குள்ள வந்து ரீட்டைன் ஆகணும், எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி விட்டு நம்ம வரணும். இதுதான் அவனோட பிளானு. சப்போஸ் போடான்னு துரத்தி விட்டானுங்கன்னா வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்குவான். துரத்தி விடலைன்னா அங்கேயே இருந்துப்பான். இதுதான் அவனோட பிளானு. இவன் யாரு? இவனே வச்சிருக்காங்க. ஏங்க காசாகிறன் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி கர்நாடகால இவனே ரியல் எஸ்டேட் தாங்க பண்ணிட்டு இருக்கான். கேட்டா வந்து விவசாயின் மகனே இவன் புளுத்தா இவன் வச்சிருக்க எத்தனை வீட்டுக்கு வந்து இவன் ஃப்ரெண்டு வாடகை கொடுக்குறான்னு பேசுறான். திரும்ப அவங்களுக்கு வீட்டுக்கு போய் இவன் ஃப்ரெண்டு தான் வாடகை கொடுக்குறானாமா. 3 கோடி ரூபாய் வாட்ச் கையில. காருக்கு பெட்ரோல் போடுறதும் அவன் ஃப்ரெண்டு தான் போடுறானாமா. அதாவது அவன் குடும்பத்தையே பாவம் நண்பர் தான் வந்து நடத்திட்டு இருக்காரு. இவன் நடத்தல குடும்பத்தை. பாருங்க ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க. ஒரு $1000 போட்டு விடுங்க. எப்படி இப்ப நீ ஐட்டமா மாறி இருந்தது.
அவன மாதிரி ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிரு நதிரு. ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு நதிரு. சுகேல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்பா. காரு பெட்ரோல் அவன் ஒரு லூசு. அவன மாதிரி ஒரு செங்கல் சைகோவை பாக்க இங்க பாரு கீழே இருக்கு எல்லாரும் சொல்லிக்கிறேன். இந்த சுயல் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணாமலைங்கிற பாரு குடியவருமாக்கு டைவர்ஸ் அடிச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சுத்திட்டு இருக்கான். அவங்க கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது சாமி. ஆமா ப்ரோ. போய் இவனுங்கெல்லாம் சப்போர்ட் பண்றான். நான் இன்னைக்கு ரொம்ப நாளா ஒருத்தனை அடிச்சு ஒரு கேங்க ட்ரிகர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. கரெக்டான கம்பெனி நீயும் பிரவீன் கரெக்டா அவனுங்க மத்தியானத்துல இருந்தே ஸ்பேஸ் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்கடா. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுதான் இருந்தேன். என்னென்னமோ உருட்டுறானுங்க. தூஜிலாம் வந்து அழுகுறான். ஆக்கப்பூர்வமான கட்சி, உணர்வு பூர்வமான கட்சி, அப்படி இப்படின்னு அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது இப்ப என்னடானா கடைசியில எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே தெரியல. அவரு அங்கேயே இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். அதே ஃபன் இதுக்கப்புறம் தான்டா ஃபன்னே இருக்கு. இதுக்கப்புறம் தான் இருக்கு. எந்த பக்கம் நான் கேட்பல எந்த பக்கம் புழுத்த போறோன்ட்டு. என்னன்னா என்ன கொள்கையில ஆரம்பிப்பான் இந்துத்துவா தானே எடுப்பான். இந்துத்துவா தானே எடுப்பான். பிஜேபியில எது தொலைக்க வேண்டியது அதுதானே எடுப்பான் பாருங்க. லெப்ட் விங்லாம் எடுக்க மாட்டான் நதிரு. எப்படி லெப்ட் விங் எடுத்துட்டு பிஜேபியோட இது வச்சா எப்படா எனக்கு புரியல. இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க உண்மையாலுமே திட்டிடுவாங்க. ஆமாண்டா இப்போ ஒண்ணு இல்ல, அவன் பெரியார மட்டும் வைக்கட்டும். பெரியார் வச்சா இவனுக்கு எல்லாம் காலி ஆகிறோம்ல. நம்ம அவன் பெரியார் வச்சா ஓகே. அதுதான் எனக்கே தெரியுது. அவன் இந்துத்துவா தான் ஃப்ரண்ட் லைன்ல வைப்பான். ஏன்னா இங்க திராவிட பாலிடிக்ஸே இருக்கு, தமிழ் தேசிய பாலிடிக்ஸே இருக்கு, இந்துத்துவா பாலிடிக்ஸ் இல்ல. சவாக்கர் வந்தாரு, புல்புல் பறவையில பறந்து போனாரு. அந்த மாதிரி ஏதாவது நினைச்சுக்கிறானுங்க. வேற ஒண்ணுமே இல்ல. நார்த் இந்தியால வந்து இந்து பாலிடிக்ஸ் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அதே வந்து இங்க கொண்டு வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட். அதனாலதான் ரொம்ப திணிக்கிறானுங்க எல்லாத்துலயும். இதுல இந்து பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி அவனுங்க ரிலிஜன் வச்சு அவனுங்க சண்டைகளுக்கு வச்சுதான் அவங்களோட கேமே ஸ்டார்ட் பண்ணுவானுங்க எல்லாத்துலயுமே. வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து உண்மையாலுமே சொல்றேன், வெஸ்ட் பெங்கால் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அதெல்லாம் நம்மளாம் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. பங்களாதேஷ்ல இருந்து ஆளாரிக்க அந்த அம்மாலாம் ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையாலுமே அதுக்கெல்லாம் உண்மையா யாருமே சப்போர்ட் பண்ணிடாதீங்க. பிஜேபி எதிர்ப்புங்கிறது இருக்கட்டும், அதுக்கோசரம் எல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு சப்போர்ட் பண்ணலச்சு. நான் இருந்தாலும் இல்ல ப்ரோ, வெஸ்ட் பெங்காலோட சினாரியோ ரொம்ப வஸ்ட் தான். இப்ப இவனுங்க போயிருக்கானுங்க, தேவைதான் அது. இவனுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுவானுங்க ரைட். ஆனா அங்க ரொம்ப இவனுங்களோட சப்போர்ட் பண்ணக்கூடாதுடா. என் மச்சான் போயிட்டு வந்துட்டு இது சிட்டியான்னு கேட்டாரு. நான் தான் சொன்னேன் வெறுப்பா இருக்கு. இல்ல மச்சான், போன டைம் வந்து சரியா லாஸ்ட் டைம் 2021ல எலெக்ஷன் முடிஞ்சதும் கிராமத்தையே கொளுத்தி இருக்குடா. நம்ம ஓட்டு போடலன்னு கொளுத்தி இருக்கு. என்னென்னமோ அட்டுழியம் பண்ணிருக்கு, ரொம்ப அட்டுழியம் பண்ணிருக்குது. இது கம்யூனிஸ்ட் இருந்தவரை என்னங்க எப்படிங்க நல்லா இருந்துச்சு? இல்ல அங்க ஆக்சுவலி காங்கிரஸ் தான் இருந்துச்சு. அதுல இருந்து வந்ததான் அந்த திரிணாமுல் காங்கிரஸ். கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணியில இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப டீப்பாலாம் தெரியல எனக்கு. நதிரே கம்யூனிஸ்ட் ரூல் பண்ணது எனக்கு தெரிஞ்சு கேரளா மட்டும் தான் நதிரே கடைசியா. ஆமா, அதாவது ஆஃப்டர் 2K, அதாவது 2000ல இருந்து பார்த்தோன்னா கேரளா மட்டும் தான் அவன் ரூல் பண்ணிருக்காங்க. இருந்த ஒரே பவர் இருந்த ஒரே ஸ்டேட். இந்த காங்கிரஸ் தான் முட்டா பசங்க தெரியுமா. ஆக்சுவலி நிறைய கட்சி அவனுக்கு இதுதான் சப்ளையரா மாறி சப்கா அதாவது பிரிஞ்சிருக்காங்க. ஒரு தான் பிரிஞ்சு சப்கா இதா இருக்காங்க. காங்கிரஸா இருக்கட்டும். ஆனா சைடு கேப்ல காங்கிரஸ் வந்து பிஜேபியோட வந்து அதிகமா ஓட்டு வாங்கிருச்சுன்னு ஒரு. ஆமா, இந்த நதிரே எப்ப பார்த்தாலும் பிஜேபி அடிக்கிற பேர்ல அந்த காங்கிரஸ் வந்து என்ன வெறுப்பேத்து சாவுதான். உண்மைதாங்க. அதுக்குன்னு எத்தனையோ பாயிண்ட் இருக்குங்க. நீங்க வந்து காங்கிரஸ் ஆமாங்க, பிரச்சாரமே பண்ணாத ராகுல் காந்திக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிரச்சாரம் பண்ணாதான் கம்மியா வாங்கியிருக்காங்க.
நான் உடனே வந்து திமுக ஓடுறத கேட்டீங்கன்னா அந்த ஓட்டம் பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கேன். அடுத்த டைம் எப்படி இருந்தாலும் திமுக அடுத்த டைம் அவனுங்களே இருங்க. கூப்பிடல அடுத்த இருக்கானுங்க டைம் திமுகவே. இந்த பாயிண்ட் நீங்க எப்ப பேசணும்னா இருங்க நதிரி, இந்த பாயிண்ட் நீங்க எப்ப பேசணும்னா அடுத்த எலெக்ஷன்ல பேசணும். நம்ம கூட இருந்தோம்னா கண்டிப்பா காங்கிரஸ் இதோட ஜாஸ்தியா தான் ஓட் ஷேர் வாங்குவானுங்க. அப்ப நீங்க பேசுனீங்கன்னா கரெக்டான பாயிண்ட். என் கீழே ஒருத்தன் போட்டிருக்காங்க, தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு அண்ணாமலை பேசுவான். சேர்றா, அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற இரு கண்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. இல்ல அந்த பையனே ட்ரோலா தான் ஐயோ போட்டிருக்காங்க. எவ்வளவு பேசிட்டு கடையில கட்சி ஆரம்பிக்கல ஒன்னும் ஆரம்பிக்கலன்னு ஓடிட போறாங்க. இவ்வளவு ஸ்பேஸ் பண்ணல, வேஸ்டா போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா அப்ப குடிவரம்பு டாக் பண்ணி அடிக்கணும். நம்மளுக்கு சக்சஸ் தான் அதிகமாக. அவன் கட்சி ஆரம்பிக்கிறான், ஆனா அது வந்து ஒரு ஜாதி கட்சி, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து நீங்களே நடக்கிறத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கோங்க. பிரவீன் ப்ரோ, அததான் நானும் சொல்லலான் இருந்தேன். பட் கம்யூனிட்டி நம்ம எடுக்க கூடாது அப்படின்னால தான் நான் எதுவும் சொல்லல. இல்ல ப்ரோ, கம்யூனிட்டி எல்லாம் நீங்க எடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. இப்ப நான் என்ன கேக்குறேன், அவன் கட்சி ஆரம்பிக்க போறான்னு இவ்வளவு இருக்கல்ல மச்சான். சரத்து, நீ சென்னையில இருக்கல்ல, நீ எங்கேயாவது வந்து ஒத்த போஸ்டர் பாத்தியாடா? பாத்துருக்க மாட்டான். நானும் சென்னையில தான் ப்ரோ இருக்கேன். ஒரு போஸ்ட் கூட ப்ரோ. ஒண்ணு பாத்தீங்களா? ஒண்ணு கிடையாது. ஒண்ணுமே இல்ல. கோயம்புத்தூர் இல்ல, கட்சி ஆரம்பிக்க போறான் கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் தான் போஸ்ட் விட்டுவானா. அது ஒரே ஆள் தான் ஒட்டியிருக்கான். அவன் பேரும் கூட அப்படியே நான் சொன்னேன், ஸ்பேஸ் தான் சொன்ன, மறந்து போச்சு எனக்கு. கட்சி ஆரம்பிக்கிறத சாதாரண விஷயம் கிடையாது. இவர் வந்து இப்ப 2 வருஷத்துல ஆரம்பிச்ச கட்சியே கிடையாது. இது கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம். இருங்க, இவன் ஈஸி தான் மாம்சம். இவன் ஜாதி கட்சி தான் ஆரம்பிக்க போறான். அது 100 கட்சி இருக்கு, 100ல 100 இவன் ஆரம்பிப்பான். இப்ப நம்மள மாதிரி வந்து ஒரு கொள்கை வச்சு எல்லாத்துக்குமா வந்து ஒரு காமனா வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு கொண்டு வரணும். 234 தொகுதியிலயும் வந்து கேண்டிடேட் போட்டு கொண்டு வரணுங்கிறது கட்டமைப்பு வேணும். இப்போ நமக்கு வேலை பார்த்த எல்லாரும் இந்த அடிமட்ட தொண்டை வரைக்கும் 5 ரூபாய்க்கு வேலை பார்க்காம அண்ணன் மேல இருக்கிற ஒரு அன்புனால வேலை பார்த்திருக்காங்க. காசு கொடுத்தா கூட வேணாம் இருக்காங்க தெரியுமா? சொந்த காசு போட்டு லாக்ஸ் கணக்குல செலவு பண்ணி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு சின்ன ஊர்ல. இப்போ இவர் இருக்காருல்ல, ஜெயஸ்ரீ பிரபாகரன் இருக்காருல்ல, அவருக்கே எலெக்ஷனுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் காலையிலே ஃபுல்லா வீட்டுக்கே வந்துடுறாங்களாம். வந்துட்டு காசு ஏதாவது செலவுக்கு ஏதாவது கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்களாம். என்ன பண்றதுன்னே தெரியாம அவர் என்ன பண்ணாருன்னா, சிறப்பான அந்த இது எல்லா வாட்டியும் மீல்ஸ் இப்போ ஆர்டர் பண்றாங்க. ஏன்னா வேலை பார்க்குற பசங்க இருப்பாங்கல்ல, இவர் கட்சிக்காக இப்போ எலெக்ஷனுக்கு வேலை பார்த்தவங்கலாம். அதனால வந்து எல்லா ஹோட்டலும் தரமான மீல்ஸ், மத்தியானம் தரமான ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு, அதே மாதிரி டின்னர், 3 வேலையும் நல்ல அட்லீஸ்ட் சாப்பாடாவது அட்லீஸ்ட் வாங்கி நல்ல ஒரு தரமான சாப்பாடு போட விட்டு அப்படி போட்டுருக்காங்க. காசு கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு அடிமட்டத்தை தொண்டை இருக்கணும். அப்படிலாம் அண்ணாமலை எப்படியா நம்ம சேர்க்க முடியும்? எந்த லிஸ்ட் அண்ணாமலை நினைச்சுக்கிட்டான் இங்க ஒரு 200 பேர் ஸ்பேஸ் போட்டா போதும் கட்சி ஓட்டிடலான்ட்டு. அதெல்லாம் நாளைக்கு இல்ல சரத்துட்டு இருக்கிற என்னன்னா ஒரு விஷயம் கண்டா தெரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஜாலி தான். இவன் இந்த அரண்மனை படத்துல வர சமயக்கார மாதிரி சுத்திட்டு இருக்காண்டா, ரசம் வச்சா ஓவர்ன்ட்டு நிக்க மாட்டாங்க. என்னன்னா இந்த குடியோரமா வந்து வித்தியாசமா ஊட்டுவான். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆன்சர் பண்ணுவான். இதே வந்து அதே கேள்வி வந்து நம்ம கிட்ட கேட்டா வந்து நமக்கு எதிராக வந்து பேசுவான். அவன்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டான், இது இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டா 2029ல எப்படிங்க ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு உருட்டுனா பாரு. அவரு கண்டிப்பா மோடி ஸ்டாண்ட் தாங்க எடுப்பாரு. அவர் வந்து எலெக்ஷனை வந்து 2029ல ஸ்கிப் பண்ணிடுவாரு தெரியலங்க. என்ன மதுரையில அனௌன்ஸ் பண்றாங்க, மதுரையில அனௌன்ஸ் பண்றாங்க. சரத்து மதுரையில யாருன்னே தெரியாது. மதுரை சைட்லாம் பிஞ்சு செருப்பு கொண்டாடிப்பாங்கடா அவனெல்லாம். மதுரை பக்கம் போட்டா நல்ல வேலை, திருநெல்வேலி பக்கம் போட்டிருந்தா. மதுரை சைட்லாம் எங்க ஊர் பக்கம்டா. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்டா ஃபர்ஸ்ட். அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேல திருநெல்வேலியில போட்டுனா அவனை யோசிச்சு வரும். கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த மெயின் பணக்கார ஏரியா இருக்குல்ல, அங்க மட்டும் தான் அண்ணாமலையை தெரியும். அதை தாண்டினா தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது. இவனை வந்துட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு நம்ம வேற 1 மணி நேரம் இவனுக்கு ஸ்பேஸ் வேற போட்டுருக்கோம். மதுரை அதெல்லாம் எவனா கிளப்பி விட்டதா இருக்குண்டா. சத்தியமா மதுரை எல்லாம் போக மாட்டான். இது இவனை டிஸ்சார்ஜ் பண்ணி ஆராசான்னு புதுசா ஒரு தரித்திரம் முடிச்சான். ஆமா இவன் ஒரு தண்டம் மேல ஆராசா புண்டமானு வைப்போம். அவ்வளவுதானா?
நீ அடினா அவன் ரொம்ப போட்ட அடிக்கிற. டைலாக் அவனுக்கே போட்டு கரெக்டா இருக்கும். இரு 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 பேச்சுக்கு அடின்னு சொன்னா அவன் உடனே நேர்ல போய் அடிச்சிருந்தா. இருப்பா 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 இருப்பா. ப்ரோ காற்றாலே ஊழல் போடு ப்ரோ. இல்ல ஐயா ஐயா அதெல்லாம் வேணாம். இரு இரு அவன் டைலாக் அவனுக்கே போடு சரி கரெக்டா நீங்க பொருந்தும். என்ன பண்ணுங்க, எனக்கு எல்லாரும் ஒரு டைட்டில் அனுப்புங்க. மாம்சு இப்ப இந்த மாதிரி ஸ்பேஸ் ஹோஸ்ட் ஏதாவது பேசிடுறானுங்க கூட இருக்கிறானுங்க மாம்சு. ஏய் ஆமாண்டா இல்ல டேய், சரத்து ஜாதி ரீதியா அவனே அட்டாக் பண்ணிட்டு போயிடாதீங்கடா, பிசிஆர் வாங்க வச்சிருவீங்கடா. சரி வேற சரி எதுனா அப்படிலாம் போகாத. இல்ல இரு 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 அவசரப்படாதீங்க. அப்படிலாம் போகாத. அவன் போட்டான் பத்தி ஒரு டைலாக் அது அவனுக்கே போடு கரெக்டா பொருந்தும். ஏன்னா அதுக்கான என்ன ரீசன் போட்டான் எனக்கு நல்லா தெரியும் டேய், அவன் நான் பார்க்க மாட்டேன்டா, நீங்க தானே பாத்தீங்க. இருக்கும். அது அவனுக்கே நல்லா பொருந்தும். அந்த ட்வீட் அனுப்பு எனக்கு சண்டி. கதிரு பிஜேபி அவன் ஏதோ பேசிருக்கான் அந்த வீடியோவை நானே என்ன பாக்கல. ஏதோ நானே பாக்கல. அவன் எனக்கு அவனை பிடிக்கவும் பிடிக்காதுடா, அவன் மூஞ்சும் பிடிக்காது, அவன் பேசுற ஆங்கிலும் பிடிக்காது. வாட் இல்ல வாட் வாட் அவனோட வரலாறு ஒண்ணு எனக்கு தெரியும். அதுக்குதான் வேணாம்னு யோசிக்கிறேன். அந்த வரலாறு உனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே தெரியும் சரியா. பூ முடித்தவளை புறந்தள்ளி அப்படின்னால அது அவனுக்கே கரெக்டா பொருந்தும். தெரியும் தெரியும் தெரியும், விடு விடு. அது இப்ப சொன்னா நம்ம மேல உள்ள இருந்து பேசுறேன் தெரியும் பேசுறது. பிஜேபி சப்போர்ட்டர் கமெண்ட் பண்ணிருக்கான், விஜய் பாலிடிக்ஸ் பத்தி பொலிட்டிக்கல்ல கேட்டா அசிங்கமா பேச மாட்டாங்க போல, சோ கால்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நான் ஏதாச்சும் பேசுறேன்னா ஐயோ நான் முன்னாடி போட்டோம். நான் டீசெண்டா அவனை கேள்வி கேட்டேன். லூசுத்தனமா நம்ம கிட்ட வந்து மத சார்பின்மைன்னு சொல்லிட்டு ஐயுஎம் கூட்டணியில வச்சிருக்கீங்கன்னு மெண்டல் மாதிரி கேள்வி கேட்கிறான். அவன்கிட்ட இப்படி பேச சொல்ற மத சார்பின்மைனால்தான் எல்லாருக்கும் நம்ம வந்து இப்போ இதுல ஷேரிங் பவர்லயும் ஷேரிங் கொடுத்துருக்காரு. நாங்க கூட்டணியில தான் வச்சிருக்கோம். உங்களை மாதிரி நான் பாகிஸ்தான்காரன் தீவிரவாதி நான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆமா ரெண்டாவது மினிஸ்ட்ரில எவனும் தரமாட்டான் பாலா. ஒரு 2 சீட் வாங்கணும்ல எவன் தந்திருக்கான் அது வரைக்கும். திமுகவே இது வரைக்கும் தந்தது இல்லைங்க. திமுக இல்ல பிஜேபி ஹிஸ்டரியிலே கொடுத்தது இல்லைங்க. ஹிஸ்டரியிலே கொடுத்ததுடா. பிஜேபியே இவ்வளவு சொல்றிய பிஜேபி இருக்கான்ல அவனே இப்போ வந்து இது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், அவனே அலைன்ஸ்ல தான் நிக்கிறான். அவன் அலைன்ஸ் பார்ட்டி எத்தனை பேருக்கு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கான் அவன்? இவரு எல்லாரும் கொடுத்துருக்கால ஒரு எல்லாம் அவன் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. அதெல்லாம் கொடுத்துருக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல மினிஸ்ட்ரி வேணும்ன்றது மினிஸ்ட்ரி வேணும்ன்றதுக்காகவே ஓடோடி போய் ஆதரவு கொடுத்து ஓகேவா என்ன பண்ணாங்க. அந்த 99 கடைசி வரைக்கும் அவங்க தம்பி அண்ணன் நினைக்கிறேன் முரசொலி மாறன் சாகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டி அடுத்த நாளே கூட்டணி விட்டு ஓடி வந்து காங்கிரஸ்ல போய் மறுபடியும் அமைச்சர் வாங்கினவங்க. அவனுக்கு குடும்பமே கேவலமான குடும்பம்டா. அது எப்படி பார்த்தாலும் பார்க்க முடியாது. கருணாநிதி ஊழல் வரலாறு ஆரம்பிச்சது திருச்சி டால்மியாபுரம், அங்க ஆரம்பிச்சது வரலாறு. அதுக்கப்புறம் தான் மொத்தமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா சாட்டை காத்துல சாட்டையோட இதுல காத்துல செம்மதா இருக்குடா. டெய்லி ஒரு கண்ணன் போட்டுட்டு இருக்கான்டா. தலித்துக்கு 8 சீட்டு கொடுத்தாங்கல்ல டிவிகேல இருந்து, அதுவே எவ்வளவு பெரிய புரட்சி சொல்ல போனா. அது எவனுமே பண்ணது இல்ல. ஓகே இப்போ நதிரே பாலிடிக்ஸ் பேசுறவங்க பாலிடிக்ஸ் பேசுறான். வந்தவனுக்கு பாலிடிக்ஸ்ன்னு தெரியல, அபியூஸ் பண்ணவும் தெரியல. அவன் என்னதான் பேச சொல்லு. அவனோட வந்தவனோட ஒரிஜினல் நோக்கம் என்ன தெரியுமா? யாராவது லூஸ் மாதிரி பேசி நம்மள திட்ட வச்சு பாத்தியா விஜய் ஃபேன்ஸ் டிவிகே காரங்க எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதி புகழ் பாடுவானுங்க. அதுக்கப்புறம் அதை விட வேற தெரியும். அதான் அவனோட இது. அவனை கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒன்னாச்சும் பதில் சொன்னானோ. அவன் கேள்வி கேட்டதுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்டான், எதுக்கு வந்து முஸ்லீம் லீக் கட்சி வந்து வச்சிருந்தீங்க. நானும் தெளிவா வந்து அவனுக்கு விளக்கம் கொடுத்தேன், நீயும் கொடுத்த, மான்ஸ்டரும் சொன்னான். அப்படி இத்தனை பேர் பதில் சொன்னோம். அவனை திட்டினாலும் இத்தனை பேர் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தோம். அந்த நாய் ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துச்சா? அது தெரிஞ்ச அவனுக்கு அந்த கட்சியில இருக்காங்க. அவன் இப்ப என்ன தெரியுமா, ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டே அசம்பிளில வந்து உதயநிதி வந்து பேசுறதுக்கு ஃபயர் விட்டானுங்க எல்லாரும். உண்டானு ஓகேவா. நமக்கு அகெயின்ஸ்டா யாரு வந்தாலும் ஓகேவா அவனை வந்து ஒரு லைம் லைட் கிடைக்கும். அததான் அண்ணாமலைக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அது கூட ஓகேடா படா. உதயநிதிக்கு பாத்துட்டு இல்ல மச்சான், இவனுக்கு வந்து வார் ரூம் வச்சு ரொம்ப ஓவரா ஓகேவா தகுதிக்கும் மீறி ஒரு விஷயம் பண்றானுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
அது ஓகே, நான் என்னதான் சொல்றேன். ரெண்டாவது இவனுங்க இந்த உதயநிதிக்கு ஊன்னாங்க. நான் கூட நினைச்சேன் உதயநிதி ஏதோ மாற்று அரசியல் ஏதோ பண்ண போறான், பயங்கரமா ஏதோ பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா அண்ணன் பேர் கூட சொல்லல. அன்னைக்கு லீவ போட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் வரவேடா அவன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். உதயநிதி எங்க ஊட்டாண்டியே உட்கார்ந்துன்னு இருக்கான்? அவனை வெளியே வர அவன் துபாயில இருக்கான். அதுவா ஐயா, கர்நாடகாவுக்கு போயிட்டு ஐயா எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களாப்பா ஊருக்குள்ள உட்காந்து. இல்ல அவன் பாடுறா, இவங்க வெக்க கட்டவங்க கேட்டாங்கல்ல, விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வா அப்படின்ட்டு. டேய் மயிராண்டி, உதயநிதி எங்க ஃபர்ஸ்ட்? துபாய் போயிருக்காரு மச்சான். வந்துருவாரு, அப்படி வந்ததும் வெளியே வருவாரு. கவலைப்படாத. துபாய் எல்லாம் கிடையாது. துபாயில ஒரு இவன் வருது. டேய் விட எக்ஸ்ட்ரீமா சொல்றான், அதான் உனக்கு புரியாது. ஓகே 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 புரிஞ்சிச்சு. கண்ட்ரோல் ஆயிட்டா நீ. அவரு துபாயில ஒரு பொந்துக்குள்ள இருப்பாரு. வந்துருவாரு. இது அடுத்தது நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப அசம்பிளியை கூட்டுவோம். அப்ப அதே மாதிரி வந்து மாசா பேசுவாரு. பேசிட்டு நாங்கள் வெளிநடப்பு பண்றோம்னு கை விடலான் கும்பல். அதான் ஆதவ் கும்பல் ஃபைட் போடலான் இருக்கானா. பேசும்போது மைக் ஆன் பண்ணலான் இருக்கானா. இப்ப என்னன்னா அந்த மைக்கோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து சபாநாயகர் கிட்ட தான் இருக்கும். சரியா? யாரு இப்ப ஒருத்தன் பேசணும்னா வந்து அதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசம்பிளி அந்த டைம்ல வந்து சொல்லிடுவாங்க. இவங்க அந்த டைமுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கேட்ட டைமிங் அப்ப பேச விடுவாங்க. இவன் என்ன பண்ணிடுவான், ஸ்டார்டிங் வந்ததோ ஒவ்வொன்னு கழிச்சு வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடிடுவான். இதுதான் நடக்கும். அப்பா அதெல்லாம் இனிமே நடக்காது. சபாநாயகர் நம்ம ஜேசிடி பிரபாகர் அவர் என்ன பண்ண போறாரு மட்டும் பாருங்க. சபாநாயகர் வந்து அவரு கரெக்டா தான் இருப்பாரு. பொதுவான சபாநாயகர் இல்ல பேசும்போது ஆதவன் மைக் ஆன் பண்ணி சாண்டி இரா ஒரு நிமிஷம். அப்போ ஓகே, நீ சொல்றது கரெக்ட் தான். அப்ப உதயநிதி பேசும்போது எப்படி காமராஜர் மைக் ஆன் பண்ணாரு? இந்த மைக்க ஆன் பண்ணலடா, அவன் கத்துனான்டா. டேய் அவன் மைக் ஆன் பண்ணலடா. டேய் எனக்கு ஃபர்ஸ்ட் கேக்கலடா. உதயநிதியோ உங்களை சொல்லுங்கடா என்னன்னு சொல்லிட்டு நல்ல கேட்டா அவன் இருந்து கத்துறா. ஏய் மரியாதை கெட்டு போயிரும். எனக்கு ஒரு டவுட். எப்படி இருக்கும்? டேய் இவன் என்னடா பைத்தியக்காரன் எதை கடிச்சு வச்சிருக்கான்டா நம்ம டைப் பண்ணி. சரி ஒரு நிமிஷம் இல்ல டர்கரியன் பக்கத்துல ஸ்பேஸ் டைட்டில் மாத்திட்டாங்கங்க. நம்மள அபியூஸ் பண்ணி போட்டுருக்காங்க. யாருங்க போட்டுருக்காங்க? என்னன்னு வச்சிருக்கான்? அப்படிலாம் இல்லங்க. இது நம்ம பார்ட்டி பேரு ரிஷா அப்படின்னு போட்டு இதை போட்டுருக்கேன். தங்கிங்கெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ரோ, விடுங்க ப்ரோ, நம்ம வேலையை பார்ப்போம். இல்ல எனக்கு ஒரு டவுட். ஆதவ அர்ஜுனான உதயநிதிக்கு எல்லாம் ஆதவ அர்ஜுனான லெவல் தேவையா? பேசாம அமமுக காமராஜ் இறக்கி விட்டா போதாது? நான் அதான் யோசிக்கிறேன். விஎஸ் பாபு மட்டும் பேசும்போது மட்டும் ஏஞ்சி மூசை முருக சொன்னா கரெக்டா இருக்கும். எந்திரிச்சு மட்டும் போட்டா தம்பி அப்பா நல்லா இருக்காரா? ஒண்ணுடா எந்திரிச்சு அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் மட்டும் போட்டாடா அவ்வளவுதான் கைடா. விஎஸ் பாபு கியூட்டியா வேற மாதிரி. இவன் விஎஸ் பாபு சிம் பண்றா. வாழையெல்லாம் மாறிட்டான்டா புயலோட சேர்ந்து. அமைதியா இருங்கடா. யோ ஏன் இப்படி பண்றீங்க? அந்த மனுஷன் அவர் மட்டும் குளத்தூர்ல உழைக்கலன்னா இன்னைக்கு அங்கில வீட்டுல உட்கார வச்சிருக்க முடியாது. பாட்ட போட்டு ஸ்பேஸ் வச்சிருக்காங்கடா. யாரா அவனுங்க? யார் அவனுங்களா? ஆமா 250 அதர்லிஸ்ட்ல இருக்கு. ஒரு டவுட்ரா, எனக்கு இது மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. அங்கிள் சும்மா தானே இருக்காரு, குளத்தூர் அங்கிள்? ஆமா ஆமா, அவர் சும்மா வெட்டியா தானே இருக்காரு. அவர் ஏன் புரோக்கர் கூடாது? இப்ப புரோக்கர் வேலை பார்க்கறாரு. உனக்கு இப்ப பிஜேபி வந்து ஒரு ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டுல அவனுக்கு வந்து அப்ரூவல் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு புரோக்கர் வேலை யாரு பாக்குற? வீட்டு போறோம் தெரியல பாலா, அது கேள்விப்பட்டியா? அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு
இது புரோக்கர் வேலை வந்து ஸ்டாலின் தான் பாத்துட்டு இருக்காரு. இல்ல இப்ப அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா தீ எப்படி பரவுச்சுன்னு கேஸ் ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்புறம். தீ குண்டி வழியா பரவி வாய் வழியா வரும் டிராகன் மாதிரி. தீ எப்படி பரவிச்சு நெருப்புடான்ற மாதிரி அடியில பரவி வாய் வழியா வரும். சொல்ற தீ சொல்றேன்டா. எனக்கு வேற ஒரு 3 கேட்டுச்சு. அண்ணனோட 3 கேட்டுச்சு. அந்த 3 அவரோட 3. முடிடுங்கடா டேய் லூஸ் பைராண்டி மாதிரி. ஏங்க இப்படி டைட்டில் வச்சிருக்கீங்க? இருடா அடுத்து இன்னொரு டைட்டில் வைக்க போறேன். மச்சான் பேட் இல்லடானா ஒரு பேட்டியா வந்து அறுவருப்பா இருக்குடா அண்ணாமலைக்கெல்லாம் ஸ்பேஸ் டைட்டில் வைக்கிறது. நாங்க அடிக்க போட்டதே அவனதான்டா. நீங்க ஏன்டா நாங்க ரொம்ப நாளா அடிக்கிட்டு இருந்தோம். அவனை அடிச்சிட்டு இருக்கோம். 7 மணிக்கெல்லாம் வந்து போட்டு குடல் தனியா கல்லீரல் தனியா தலை தனியா வால் தனியா பிரிச்சு. அரே இவனே ரேவந்தே நாளைக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு 12 மணிக்கு வந்துரு. அது நாளைக்கு பர்த்டே ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் நைட்டு 12 மணிக்கு. அதான் கரெக்டா. அதாங்க நாளைக்கு ஒரு கேடு கட்டவனுக்கு பிறந்த நாள், அடுத்த நாள் அதை விட ஒரு கேடு கட்டவனுக்கு பிறந்த நாள். 2 பிறந்த நாள் சீரு சிறப்பமா கொண்டாடுறோம். 11 மணிக்கு ஆரம்பிச்சு 12 வரைக்கும் போகுது அந்த ஸ்பேஸ். வந்துருங்க கட்டு மரத்துக்கு நாளைக்கு பிறந்த நாள், நாளை கழிச்சு வந்து ஆட்டுக்குட்டி பிறந்த நாள். ஆமா கட்டுமரத்துக்கு பிறந்த நாள் இல்ல அது. இனிமே நம்மளை பொறுத்த வரைக்கும் அவரு வறுத்து எடுக்கிற நாள் தான் நாளைக்கு. நான் கேட்க போறேன், தலைவரே இந்த காலத்துல 1 வச்சே மெயின்டைன் பண்ண முடியல, நீங்க எப்படி 3 வச்சு மெயின்டைன் பண்ணீங்கன்ட்டு. அதை விட டால்மியா போறது வரலாறு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, எப்படி ஊழல் பண்ணீங்க. பயங்கரமான ஸ்டாமினா இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு. நினைச்சு பாருங்க. ஆனா பேசுங்க. சரி ஐயோ அம்மா சீன் ரீக்ரியேட் ஆனா ஓகேவா உங்க எல்லாருக்கும்? யார வச்சு ரீக்ரியேட் பண்ண போறாத? நான் ரீக்ரியேட் பண்ண போறது இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்க போகுது. அந்த சீன் ரீக்ரியேட் ஆனா ஓகேவா எல்லாருக்கும்னு கேட்டேன். ஐயோ கொல்றாங்களே அப்படின்ற சீனு. சரத் கேட்டுதா? கேட்டது யார வச்சு பண்ண போறோம்னு கேட்டேன். நேரடியா ஒருத்தர் மாற்றாரு. செந்தில் பாலாஜி சொல்றா. ஏண்டா இப்ப அவன் செத்த அவர் மட்டும் மாட்டல ராஜா, அதுக்கும் மேல ஒருத்தர் மாற்றாரு. ஏன்டா பைத்தியக்காரனாயே, தமிழ்நாட்டுல இருக்க நானே பேர் சொல்றேன், யூகேல தானே இருக்க, சொல்லிட்டு வரானாயே. துபாய்ல ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அவர். இப்பதான் துபாய்ல இருந்து ரிட்டர்ன் வரணுமே. அவரா? அவன் மைசூர்ல இருக்காரு, துபாய்லாம் இல்ல. துபாய்ல இல்ல, மைசூர்ல இருக்காரு. 3 பேருமே சபரிஷன், ஸ்டாலின், உதயநிதி 3 பேரும் ஒன்னதான் இருக்காங்க. பூஜை போட்டுட்டு இருக்காங்க. ஐயா எங்களை காப்பாத்து, எப்படியும் அரெஸ்ட் பண்ண போறாங்க போல. எப்படியாச்சும் நீ உன் பேரும் சொல்லி தொலைய மாட்ட. உதவாக்கர நிதி தான் சொன்னேன். மைசூர்ல இருக்காண்டா உதவாநிதி. அந்த ஐயோ கொல்றாங்க, சீன் ரீக்ரியேட் ஆக போதும்னு நினைக்கிறேன். மைசூர்ல இருக்கான் உதவாநிதி. மொத்தமா ஒரு 4 பேர் இருக்காங்க, அதுல இது ஒண்ணு அப்படிதான் சொன்னேன். இதுக்கப்புறம் ஒருத்தரா மாட்டுவானுங்க. என்ன பிரவீன் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடா இன்னைக்கு? நீங்க கேட்ட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்பேஸ் போட்டாச்சா? இல்ல எனக்கு இவனுங்கெல்லாம் எந்த உலகத்துல வாழ்றானுங்க? அண்ணாமலை ப்ரோ அப்படின்னு யாரா இவனுங்க? எங்கடா இருந்தீங்க? அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் போடுறது கூட பாட்டு போட்டு ஸ்பேஸ் போட வேண்டிய நிலைமையில இருக்கானுங்க. இவனுல இதுல எனக்கு என்ன தெரியுமா டார்கெட் சிரிப்பு? என் அக்கௌண்ட்ல என்னோட வாட்ஸ்அப்ல ஒரு நம்மளுக்கு சொந்தக்காரர் தான் அவரு போட்டு முரட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க அண்ணாமலைக்கு ஏன் குரூப்ல இருக்க மாட்டானுங்க? தினத்துக்கும் அவரு லாயரு, ஆனா அவரு ஒரு முரட்டு ஜாதி வெறியன், முரட்டு மத வெறியன்.
ஏன் நீ அண்ணாமலை சப்போர்ட்டர்னாவே ஜாதி வாரியம் தான், நீ சொல்லவே வேணாம். அண்ணாமலையா? புரியல என்னது? உண்மையா பிறந்து வேற ஏதோ போட்டு வச்சிருக்கிறா, நல்லதுக்கு இல்ல. எல்லாம் அப்படிதான் இனிமேட்டு. விடு அவன் அழுவ. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, அண்ணாமலை கிட்டயும் ரஜினி ஃபேன்ஸ் கிட்டயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும்டா. கை வைப்பான் திரும்ப போட்டு இல்ல கை வைப்பான் திரும்ப போட்டு பொழந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, போய் ஒப்பாரி வைப்பான், ஐயோ இவனை அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒப்பாரி அவனுங்க ரஜினி ஃபேன்ஸோ அண்ணாமலை மாதிரி எனக்கு தெரிஞ்ச உலகத்துல எவனுமே அந்த 2 கேட்டகரி மாதிரி ஒப்பாரி வைக்கவே முடியாது, சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரே கலவையாக. எனக்கு இரிட்டேட்டிங். ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பானுடா, அச்சா அடி வாங்க மாட்டானு. நினைத்துருமா நீ அட்ரா நாங்க வாங்கிக்கிறோம், திரும்ப அச்சா வாங்குங்கடா, ஏன்டா ஒப்பாரி வைப்பீங்க தான். இப்ப அது என்ன திரும்ப சிரிப்பா இருக்கும், அவனுக்கு அப்படியே போயிட்டு அவங்க ஃபேன் கேர்ள்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஃபேன் கேர்ள்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, அவள் தான் அமைதியாயிரணும், எதுவுமே பேச முடியாது. ஃபேன் கேர்ள்ஸ் வந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஃபேன் கேர்ள்ஸ் சாரி ஆன்டின்னு சொல்றா. ஆன்டிஸ்ன்னு சொன்னா கோவப்படுறாங்க. இப்படிதான் சரண்யா ஆன்டின்னு கனி சொன்னா, அதுக்கே அந்த அக்கா கோச்சிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டா. ஏன்னா இது என்ன கொடுமை, ஏன்டா ஆன்டிங்கிறது என்ன கெட்ட வார்த்தையா? எனக்கு ஒன்னும் புரியல. அவங்களோட உலகத்துல அது கெட்ட வார்த்தை, எதுக்கு நம்ம உட்காந்து அவங்களுக்கு கெட்ட வார்த்தை? அவங்க வந்து எவர் 20s அவங்களாம் வயசே ஆகாது. என்ன 90s 60sல இருந்து 20sலயே இருக்காங்க, அதான் பிரச்சனை. மச்சான் ஒருத்தன் நின்னது 2 எலெக்ஷன் நின்னு தோத்துட்டான், அப்புறம் கலாய்க்காம என்னடா பண்ண முடியும் இவனுங்க? அதுதான் சொல்றேன். ஏன்டா இந்த துளுத்துற 2G அவன் என்ன 2 எலெக்ஷன் நின்றானா? எனக்கு தெரியாது. எம்எல்ஏ எம்பி 2021ல அரவக்குறிச்சியில் நின்னா, அவன் சொந்த ஊர் அரவக்குறிச்சி. ஓகேவா? இது என்ன காமெடினா, கலா மாஸ்டருக்கும் தெரியுமா, டான்ஸ் மாஸ்டரு, அதை கூட்டிட்டு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பான். 2 பேரும் சேர்ந்து ஆட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே, அந்த கலா ஆடி இருப்பாங்களே. ஆமா கலா மாஸ்டர் கூட்டிட்டு வந்து 2 பேரும் டான்ஸ், ஒரு அருமையான டான்ஸ் ஒன்னெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் பாக்கணும், முரட்டு பண்ணு. அது ஒண்ணு. அடுத்தது வந்து உனக்கு சொல்லவே வேணாம், ஜூன் 4. அதாவது நம்ம கூட கடந்து போயிருவோம்டா, இவனுங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி டைம் பாஸ்ல உட்காந்துட்டு ஜூன் 4 இந்த 2 ஈத்தரனாயும் பேசுறாங்க. ஜூன் 4 மே 4 நான் மறக்க மாட்டேன் ப்ரோ. ரெண்டுமே நம்ம ஹாப்பியா இருந்த டேஸ். அது ரெண்டுமே நம்ம கொண்டாட வந்த டேஸ். அவனுங்க ஸ்பேஸ்ல பேசினானுங்கடா என்ன எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி, ஏன்டா இவங்க நம்ம ஜூன் 4 நம்ம பிளாஸ்டிக் போட்டு உட்கார்ந்து இருக்கோம், இவனுங்க அதே மாதிரி மே 4 ஒரு பிளாஸ்டிக்கோட வருவானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தானுங்க. யாரு இந்த 2G குஞ்சானே? 2G குஞ்சானே? ஏய் கெட்ட அவ்வளவு கெட்ட வார்த்தையானா ப்ரோ? அவ்வளவு கெட்ட வார்த்தையானா? சரி அந்த தேவடியா அண்ணாமலை என்ன கீழதான் உட்கார்ந்து இருப்பான், ஸ்பேஸ் பண்ணிட்டு எங்க போயிருக்கு போறான். தம்பி பயங்கரமா பாலிடிக்ஸ் பேசுறாரு, நல்ல நாலேஜ் இருக்குன்னு பார்த்தா கடைசியா அண்ணாமலை பெஸ்ட் பாலிடிக்ஸ் இங்க பாரு. அவன் 2Gனா இந்த அண்ணாமலையோட இல்லடா, 2Gனா அண்ணாமலையோட பேசுவான். அவனேதான் அவன் உண்மையாலுமே சில விஷயங்கள் பேசுவான்டா. ஓகேவா? ஆனா அவன் கொஞ்சம் நாலேஜபிளா தானே இருக்கான். அது நாலேஜபிளா தான் இருக்கான். அவன் நிறைய விஷயம் பேசுவான்டா. ஆனா வந்து நம்மள கடிப்பான். அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறான், அவன் இஷ்டம், அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நம்ம என்ன இப்போ அண்ணாமலைக்கு அவன் சப்போர்ட் பண்றதுக்காக அவன் கடிக்கிறான், அந்த புண்டை தேவையில்லாம நம்மள கடிச்சிருக்கான், அதுக்கு நம்ம ரிட்டர்ன் கடிக்கிறோம், அவ்வளவுதான். நம்மள கடிக்காம அவன் எவன் கொஞ்சம் உம்னா நமக்கு என்ன? நீ எவன வேணா போய் வந்து சத்திக்கோ, நாங்க எது வி டோன்ட் கேர். தேவைமே இல்லாம அவன் ரொம்ப எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் ரொம்ப பேசிட்டான்டா. கரூர் டைம்ல எல்லாம் அந்த புண்டை என்னென்ன கெட்ட வார்த்தை பேசிட்டான் தெரியுமா விஜய? ரொம்ப பேசினான் அவன். அந்த புண்டை அதெல்லாம் எல்லாம் மறந்துருப்பேன்னு நினைச்சிட்டான் போல. ஆவரேஜ் அண்ணாமலை ஃபேன்ஸ், மலை ஃபேன்ஸ், ஒன்லி ஃபேன்ஸ் வரணும். ஆனா சரத்து மட்டும் ரஜினி ஃபேன். இந்த நதிர் எல்லாம் எந்த கேட்டகரியில வந்து? நதீர் வந்து நினைச்சதெல்லாம் நடந்துட்டே இருக்குப்பா. அதனால வந்து
நம்ம எதுவும் பேச முடியாது, நம்ம ஆனா மியூட்ல தான் இருக்கணும். நான் வந்து நதிரை கூட விட்டுருவேன். ஆனா அந்த சுயல்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, ஐயோ டேஞ்சரஸ் ஃபெல்லோ. சுயல் டார்ச்சரஸ் ஃபெல்லோ. டேஞ்சரஸ் ஃபெல்லோன்றது வேற, டார்ச்சர் பண்றவன் வேற. அவன் நான் வேணா குடியோரமாக்கு வாழ்க்கை தட்டுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான்டா. அவன் வந்து அவங்க 2 பேரும் ஆஃப்லைன் ஃப்ரெண்ட்ஸ், பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ். அவனை குடிய போட்டு அவன் பொண்டாட்டி ஓடி போயிருச்சு. நான் வேணா அதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் வேற கட்சியில இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க. சும்மா வேற கட்சியில இருக்கேன், எனக்கு உன்னை தெரியும்ன்றப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து உனக்கு அடிச்சானா நான் விட்றா நிப்பாட்டுறான்னு சொல்லுவேன்ல, அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் சுகேல் வந்து பல ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்காக நம்மளையும் சேர்த்து அடிப்பான், அதான் பிரச்சனை. வந்துட்டான் கீழே தான் இருக்கான். சுகேலே உன்னை நான் காப்பாத்த சுகேலே, நான் உன்னை பாசிட்டிவா தான் பேசினேன். கரெக்டா நெகட்டிவ் பாயிண்ட் தொடங்க வந்து எனக்கு அடிக்காது. அப்புறம் இவ்வளவு நேரம் உன்னை பத்தி பாசிட்டிவா சொன்னேன். கரெக்டா பிரவீன், கரெக்டா ஒரு 11 மணிக்கு இல்ல 10:30 மணிக்கு ஸ்பேஸ் போற வந்துருங்க. ஏன்டா சார்ஜ் கொஞ்சம் சார்ஜ் இல்லடா. அது ஓகே. ஏன் 11:30 ஸ்பேஸ்? நாங்க எப்பவுமே அந்த டைம் தான் போடுவோம். நீங்க தான் சீக்கிரமா போட்டோம். நாங்க எப்பவுமே 11 o'clock அந்த மாதிரி தான் போடுவோம். இந்த மண்டை மச்சான் இங்க பாரு, யாரு ஸ்பீக்கர் கேக்குறானே, மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டு இவன் பண்ற அளவு தாங்க முடியலடா. டே எவன்டா யாரு? நம்ம சொகி பாம்ஸா? இல்ல இவன் வேற பேட்டி. மச்சான் வந்துட்டானா ஸ்பேஸ் நடக்கும்டா. என்ன மச்சான்னா வெயிட். மச்சான் மேலவா, நீ உனக்கு பிடிச்ச டாபிக். ஆமா, இன்னைக்கு நாளைக்கு கட்டுமானத்தோட நான் ஒரு 1/2 மணி நேரமா லிஸ்னர் தானே. நீ பேட்டிங்னு கேட்டுட்டு இருந்த. நீ எதுக்கு? அதான் நான் லிஸ்னர்ல தான் உட்கார்ந்திருந்தேன். வண்டி ஓட்டிட்டு வேற எவ்வளவு தைரியம் இருக்கும். நான் எப்படிப்பட்டு ஒருத்தனை போட்டு பொழந்துட்டு இருக்கேன், நீ லிஸ்னர்ல உட்கார்ந்து இருக்கேன்ற. மச்சான் நீ ஒரு நாள் அவனை மச்சான் நான் இப்பதானே வந்தேன். மச்சான் ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நீ அவனை மாட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட நல்லா டைம் ஞாபகம் வச்சிருந்தா 4 நிமிஷம் புடிச்சிட்டு திட்டினான். ஹெட்போன் நல்லா இருக்கு. ஏய் கோஸ்ட் கூப்பிடுறான் பாரு. இல்ல ஆமாப்ல, நீ ஸ்பேஸ் வந்தா கோஸ்ட் வரணும். இல்ல மச்சான், டவர் எனக்கு ப்ராப்ளம் ஆகும்டா. இப்ப தெளிவா இருக்க. சரி ஓகே, ஒரு அண்ணாமலை சப்போர்ட் ஏத்துவோம். மேல வர மச்சான். யாரடா ஏத்த போற? டேய் இப்பதானே வீட்டுக்குள்ள வந்தேன். ஏய் கம்முன்றீங்களா? ஏய் இல்ல வருவான் பாருங்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு வரும். யாரா? வாடா, என்னடா கெஞ்ச வைக்கிற? மேல வர போயிட்டான்டா. சுகேல கூப்பிட்டான்டா. அந்த ஐடி டெம்பரரியா லாக்ல இருக்கு சரத்து. ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் அந்த ஐடியில வரும். ஓகே ஓகே. ஏய் அது ஓகே. நீ அப்படி நைட் பிரைவேட்ல சொல்றேன். நீ எதுக்கோ நம்பருக்கு பேக்கப்ல அனுப்பிச்சு விடு. என் நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். இம்பார்ட்டன்ட் ஆகி போச்சுன்னா கால் பண்ணு. அனுப்பணுமே. அவன் அவனுக்கு அனுப்பிச்சு விடுற, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுற. சார் நைட்டு நம்ம கான் கால் போடுவோம். பேசுவோம். பதறாது. ஓகேடா, நான்லாம் பதறல. இல்ல ரெண்டு யார் என்ன ஆனாலுமே மச்சான் கேப் ஆயிருச்சு. வா இவனை 2 நாள் மிதி போ. 2 எலெக்ஷன்ல தோத்து போன பொட்டனாயே இவனை நீ எத்தனை எலெக்ஷனா பாத்துருக்க? எத்தனை எலெக்ஷனா அவனுக்கு எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கான்? நீயே சொல்லு. உங்க அண்ணன் வந்தா ஊம்பிடுவாரா, தள்ளிடுவான்றான்றானுங்களே. ஜட்டி போட்டு வந்தா நீங்க எல்லாம் காலிடா. தனி உலக தற்கூரி. இந்த கார்த்திகை ரவிமானாலதானே அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கானே. கார்த்திகை ரவிமானாலதானே தெரியும். கார்த்திகை ரவிமாவே நின்று ஒரு ஓட்டு வாங்கிடுவாங்க. அவன் கடிப்பான் பாரு. இப்போ இதுக்கப்புறம் பாரு ஸ்பேஸ்ல போய் உட்காந்து அங்க போய் உனங்கலாம் கேட்காதீங்க. ஆமா கண்டிப்பா அந்த புண்டை நம்ம பேசுறதுக்கெல்லாம் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அங்க போய் பேசுவான். ஜூன் நாள் பண்ணான்னு தெரியுமா? அதை விட டபுள் மடங்கா பண்ணுவாங்க. பிளாக் பண்ணிட்டான்ல நம்ம ஸ்பேஸ். அந்த நாய் நல்லா கேட்க முடியாது. இல்ல வேற ஏதாவது ஃபேக் ஐடியில உட்காந்து கேட்டாலும் கேட்டிருப்பான் பொட்ட நாய்.
பிளாக் பொட்ட மாதிரி பிளாக் பண்றான். ஆம்பளை மாதிரி வச்சு பேசணும்டா. பொட்ட மாதிரி பிளாக் பண்ணிட்டு வந்து சொல்றான் எனக்கு பிடிக்காதுன்னு நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்ப என்ன புண்டிக்கு பேசுற? அன்னைக்கு அடிச்ச அடி பாட்டி, அந்த அடி அவனால மறக்க முடியல போல. நான் அடிச்சா இந்த ஸ்டாலின் மாதிரிதான், நான் அடிச்சா அவனால எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் தாங்க மாட்டேன். ஏன் அவன் டார்கெட் கூட டார்கெட் பண்றான்டா, உன்னையதான் அவன் வந்து மிஸ் பண்ணிடுறான். நீ அப்பப்ப வேற வேற ஐடியில மாறி மாறி வந்து அவனை மைண்ட் செட் பண்ணிட்டு போயிடுறியா? அதுவும் 6 மாசத்துக்கு அதாவது வருது. அந்த ஜூன் 4 மட்டுமே ஒரு 30 வாட்டி சொல்லி வச்சுட்டு போட்டான். டென்ஷன் ஆயிட்டான்டா அப்பா அவன். ஆமா சரி சரி என்ன இப்போ, சரி என்ன இப்போ சொன்னதா, இப்ப என்ன இப்போ அப்படின்னு அவன் பேசாத அறுத்து இல்லை அப்படின்னு. ஏன் அவன் அந்த 29 எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் என்ன ஓல் வைப்பான் பாரு. 24 அவன் அண்ணாமலை இதுல தான் என்னன்னா, அப்படிங்குவான். நீ அடுத்த எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு 2029 நிக்க மாட்டான். அடுத்த 5 வருஷத்துக்கு இப்படிதான் கம்பு சுத்துவானுங்க. 5 வருஷம் சுத்துவானுங்க கம்பு. சும்மா லெஃப்ட்ல விட்டு ரைட்ல விட்டு எல்லா பக்கம் சுத்துவானுங்க. என்னென்ன பேசுவானுங்கன்னு பாரு. எல்லாம் ரொம்ப ஈஸி டார்கெட்டுங்க. ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சுங்க, புளுத்திடுவாங்க. மாற்ற வேணும்னு வருவாங்க, ஓட்டு போட்டாங்க, எல்லாரும் அண்ணாமலைக்கு போட்டுருவாருங்க. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் புடுங்குற கடா இருக்கோம். மயிறு அது 2G ஒரு பொட்ட பையன் தான் பாரு. அவன்லாம் தோத்ததுக்கு அப்புறம் கார்த்திகமாவது வந்து நின்று பேசிட்டு அதான் அவமானத்தை தாங்கிட்டு இருந்தான். அந்த 2G 3 மாசம் ஆஃப்லைன் போயிட்டான். ஆளு வரவே கிடையாது தெரியுமா? அவன் மட்டும் பொட்டை இல்லடா, இந்த மேல இருக்க பொட்டை இப்ப 2026 எலெக்ஷன்ல நிக்காம ஓடிச்சல்ல. பொட்டை இல்லாத பொட்டை. அவன் உஷாராயிட்டான். அதான் அவன் பிளான்ல இதெல்லாம் பிளான்ல. ஆமா பிளஸ் நம்ம சைடு வந்துட்டான் பாரு. கேட்டான் எங்க பசங்க தான் ஓட்டு போட்டானுங்க, இந்த புண்ணாமனுக்கு போய் என்டிஏ ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி எவனுமே வந்து நம்மளோட விக்டரிய வந்து ஸ்டீல் பண்ணிடக்கூடாதுதான் தனியா நின்று நம்ம வந்து வாங்கியிருக்கோம். சிங்கிள் மெஜாரிட்டியில வந்து நம்ம வந்து அதிகமா வந்து வின் பண்ணிருக்கோம். இவ்வளவு பண்ணியே இவனால அந்த வெற்றியை ஏத்துக்க முடியலையே. இவரு இதுக்கு மேல என்னதான் பண்ணணும் சொல்லு, என்னதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு அவரு. நம்ம இந்த சில்லறைங்களை சீரியஸ் எடுத்துக்காம ஜஸ்ட் வந்தியா வாயில வச்சியா போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இவனுங்களை பார்த்துலாம் டென்ஷனே ஆகக்கூடாது. வந்தானுங்களா நம்மள கலாய்ச்சி விட்டோமா, ஓத்து விட்டோமா, ஓடிக்கிட்டே இருன்ற மாதிரி ட்ரீட் பண்ணு. சீமானுங்களை அதை குறைய ட்ரீட் பண்ண போறான். குளோனிசம் காட்ட போறான் வந்து அண்ணாமலை. என்னோட பேட்டி நாளைக்கு வந்துரு. நாளைக்கு ஒருத்தனை ஸ்பேஸ் போடணும். டைம் வேஸ்ட் பண்ணாத. சரி மச்சான், 11 மணிக்கு மேல போட்டாலும் கூப்பிட்டு. 11 மணிக்கு மேல தான் போடுவேன். நாளைக்கு கட்டு மரத்துக்கு ஒரு பாடையை கட்டிட்டு என்ன வச்சானா யார் அடிக்கணும் சொல்லு. அதான் மச்சான் நம்ம கட்டுமரம் இல்ல நான் என்னதமா சொல்றேன், இவனை வந்து ரொம்ப நேரம் அடிக்க முடியாது மாப்பிள்ள. ஒரு புரிஞ்சுக்கோ, டமை புண்டை கட்டு மரத்து அததான் நான் என்ன சொல்றேன், இவனை நம்மளே வந்து அடிச்சு வளர்த்துட்டுருவானா. இவனை விட்டுருவோம், இவன் என்னமோ பண்ணி தொலைட்டோம். அந்த 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 சைட்ல இருந்து ஏதாவது ஸ்பேஸ் போட்டானுங்கன்னா நம்ம இந்த சைட்ல இருந்து ஏதாவது புடிச்சு வாங்கணும்னு வாங்கி விட்டுருவோம். அதான் போட்டு புழக்க வேண்டிய கரெக்ட். சரி விடு. பை கைஸ், see you later. ஓகே மச்சான், பை 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 பை. பைடா பேட்டி. பை மச்சான், பை.